கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே 2021 ஆண்டை கர்த்தருடைய இரக்கத்தினாலும் அவருடைய தயவினாலும் ஆசீர்வாதமாக நாம் ஆண்டு முடித்து 2022 ஆண்டுக்குள் சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நாளை ஆரம்பிக்க முடியாத தேவனாய் கர்த்தர் நாளின் ஆரம்ப மணித்துறைகளில் ஆரம்ப நாளில் நமக்கு தயவு செய்வது மாத்திரமல்ல, ஒரு இறக்கம் நமக்கு பெரிதாக உண்டாயிருந்தபடினாலே இந்த வருடத்தின் முதல் பரிசுத்த ஆராதனையிலே தேவனாய் கர்த்தர் என்னையும் உங்களையும் தேவனாய் கர்த்தர் கூட்டி சேர்த்து அவரை மகிமையோடு தொழுது கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கூட தந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனாய் கர்த்தரை நான் சொல்லியிருக்கிறேன். பாடல் பகுதி நடந்து கொண்டிருக்கிற பொழுது தேவனாய் கர்த்தர் எனக்கு ஒரு வெளிப்படுத்தலை கொடுத்தார், ஒரு காட்சியை கொடுத்தார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பரிசுத்தத்துக்கு முன்பாக அதை சொல்லுகிறது நலமாக இருக்கும் என்று எண்ணி அந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு ரயில்வே தண்டவாளம் காணப்படுகிறது. இந்த தண்டவாளத்தின் பக்கத்தில் தடம் புரண்டு ஒரு ரயில் இன்ஜினும் அதை சேர்ந்து சில பெட்டிகளும் தடம் புரண்டு இருக்கிறது. அப்பொழுது திடீரென்று ஒருவர் கடந்து வந்து இந்த ரயில் இன்ஜினை அப்படியாக அந்த ரயில் தண்டவாளத்திலே அப்படியாக ஏற்றி நிப்பாட்டுகிறார். இப்படி ஒரு காட்சி எனக்கு வந்தாயிற்று. இடைக்காலங்களிலே திருச்சபையானது தடம் புரண்டு தேவனை விட்டு தூரம் போன நிலையிலே நேற்றைக்கு வரைக்கும் காணப்பட்டது என்று நாம் வைத்துக் கொள்வோம். இன்றைய கர்த்தர் அந்த நிலையை அப்படியாக மாற்றி மீண்டும் தேவனாய் கர்த்தர் தாமே திருச்சபையை தேவனாய் கர்த்தர் மீண்டும் தம்முடைய பாதைக்குள்ளாக தம்முடைய வழிக்குள்ளாக அவர் கொண்டு வருவதற்கு வேண்டியதை இன்று முதல் அவர் செய்ய போகிறார். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். பாருங்க, என்றைக்கும் ஒரு ரயில் போகிறது என்று சொன்னால் தடம் போகிறது முதலாவது இன்ஜினாகத்தான் இருக்க முடியும். அப்படி போல சபையை நடத்துகிறவர்கள் காலத்திலே தடம் புரண்டு போனபடினாலே சபையின் தடம் புரண்டு போய்விட்டது. இதுதான் உண்மையான காரியமாக இருக்கிறது. ஊழியக்காரர்கள் நடத்துகிறவர்கள் அல்லது தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட தலைவர்களாக இல்லாதபடியினாலே அவர்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்ட தலைவராக இருந்தபடினாலே இருக்கிறபடினாலே அவர்கள் தேவனை விட்டு தடம் புரண்டு போனார்கள். தேவ காரியங்களே தடம் புரண்டு போனார்கள். இவர்களை பின்பற்றுவதும் அந்த ரயில் இன்ஜினோடு சேர்ந்த பெட்டிகளை போல தடம் புரண்டு போனார்கள். மொத்தமாக திருச்சபையானது தடம் புரண்டு போய்விட்டது. ஆனால் இது தேவனுடைய சபை, புதிய சபை என்பது கர்த்தருடைய சபை. அது தேவன் சித்தம் கொண்டு திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி திரும்பவும் ஆதி திருச்சபையை சித்தம் கொண்டு எழுப்பியிருக்கிறார். இது தேவனுடைய திருச்சபை. ஆனபடினால் இந்த திருச்சபையானது மனிதர்களால் கேடு விளைவிக்கப்பட்டாலும், இந்த திருச்சபைக்குள் மனிதர்களால் கேடு விளைவிக்கப்பட்டாலும், சாத்தான் கேடு விளைவித்தாலும் சாத்தானுக்கு மனிதர்கள் இடம் கொடுத்தபடினாலே முன்னோடிகள் என்று தங்களை மாறுதட்டி கொண்டவர்கள் இடம் கொடுத்தபடினாலே அது வழிவிலகி போய்விட்டாலும் அது கர்த்தருடைய சபை. ஆனபடினாலே கர்த்தர் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்குரிய பரிகாரங்களை செய்து கர்த்தர் தம்முடைய சபையை மீண்டும் என்ன செய்வார்? தூக்கி நிறுத்துவார். தம்முடைய சித்தப்படி சபையை தேவனாக தொடர்ந்து கட்டி எழுப்பி தொடர்ந்து நடத்தி அதை தம்முடைய வழிக்கு ஆயத்தப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியமாக இருக்கிறது, கர்த்தருடைய சபையாக இருக்கிறது. கர்த்தர் தலையிடுவார் தம்முடைய சபைக்காக. எங்க கை வச்சா இதுக்கு ஒரு முடிவு உண்டாகும் சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அங்கங்கே கை வைப்பார். எப்படி திருச்சபை தன்னுடைய பழைய நிலைக்கு ஆதி நிலைக்கு அது திரும்பவும் தேவனால் திருப்பப்படும் என்ற தரிசனத்தின் மூலமாக நான் அதை அறிந்து கொண்டேன். அதற்காக என் தேவனாயகத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வருஷம் இந்த ஆண்டில் பிறந்த பொழுது தேவனாயகத்தில் இந்த வார்த்தை உண்டாயிருந்தது. அதற்காக நானும் என் தேவனாயகத்திற்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக் கொள்கிற ஆண்டாக இருக்கும் என்றும் ஆவிக்குரியவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் அதோடு கூட அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் சகல பிரகாரமான உலக பிரகாரமான சகல நன்மை
கொடுப்பேன் என்றும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதற்காக என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்படியே தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் அப்படியாக ஒப்புக்கு சபைக்கு வருகிறவர்களாய், ஒப்புக்கு கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களாக தேவ சமூகத்தில் இனி காணப்படாதபடிக்கு உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கிரியை செய்ய போகிற ஒரு நெருக்கமான காலமாக இருக்கிறது. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்து, பயபக்தி உள்ளவர்களாக இருந்து, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து, தேவனுக்கு பயப்படுவர்களாக இருந்து, உண்மை உள்ளவர்களாக இருந்து, உறுதி உள்ளவர்களாக இருந்து, தேவனை பற்றி கொண்டு தேவனை சார்ந்து நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த ஆண்டிலே. அதற்காக நாங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடன்பட்டிருக்கிறேன். நான் இந்த நாளுக்கு வார்த்தைகளுக்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்தேன். கர்த்தர் காத்திருந்த பொழுது எனக்கு தந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு வார்த்தை அருள்வாராக. ரோமர் 2ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ரோமர் 2:6. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு பலன் அளிப்பார். பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டிலே முதல் பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். ஹல்லேலூயா. மலர்களை சபைக்கு மாத்திரமல்ல, முழு சபைக்கு கர்த்தர் சொல்லுகிற செய்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து வெளிப்படுவார் என்று சொன்னது போல கர்த்தர் இந்த முழங்கலி ஸ்தானத்தை தமக்கு சீயோனாக இந்த கடைசி காலங்களில், கடைசி நேரங்களில் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஆனபடியால் இங்க இருந்து உண்டாகிற வார்த்தைகள் முழு திருச்சபைக்கும் பரிதமாகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள்ளாக தேவனுடைய ஜனங்களே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் இரண்டாவது கர்த்தருடைய கடைசி கட்ட வேலைக்கு நீங்கள் முதல் பலனாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தரை சரியாக நீங்கள் பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை உண்மையாக சரியாக பின்பற்றுவீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த ஆண்டு பிறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு உணர்வு உண்டானதை என்னோடு கூட அந்த தேவனுடைய பிள்ளை பகிர்ந்து கொண்டார். மற்ற வருடப்பிறப்புக்கும் இந்த வருடப்பிறப்புக்கும் மற்ற வருடப்பிறப்புல கர்த்தருடைய கிரியைக்கு உண்டான கிரியைகளுக்கும் இந்த வருடப்பிறப்புல கர்த்தருடைய கிரியை உண்டானதற்கும் ஒரு பெரிய மாறுதல் இருக்கிறதை நான் ஆவியிலே உணர்ந்தேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, நான் உணர்வடைந்து ஒரு காரியத்தை நான் பார்க்க முடிந்தது. புது வருடம் பிறந்து கர்த்தரை சோதரித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையாக உற்று கவனித்து அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறதாக நான் உணர்ந்தேன். அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கிரியைகளையும் அது குறைவுள்ளதாக இருக்கிறதா அல்லது நிறைவுள்ளதாக இருக்கிறதா, தேவனுக்கு முன்பாக அது சரியாக இருக்கிறதா என்பதை கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அதை உங்கள் கண்கள் காணாமல் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆவியிலே மந்தமுள்ளவராக இருக்கிறீர்கள். உங்கள் கிரியைகள் குறைவுள்ளதாக இருக்கிறபடினாலே நீங்கள் ஆவியிலே மந்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நீங்க ஆவியிலே மந்தமுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தருடைய கிரியைகளை கர்த்தர் உங்களை உற்று நோக்குவதை உங்களால் காண முடியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி அப்படி இருக்காது. இன்றைக்கு கர்த்தர் ரோமர் 2:6 நமக்கு தந்திருக்கிற இந்த வேதபாகத்தின்படி தேவன் உங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக உங்களுக்கு இனி பலன் அளிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆரம்பினாலே நீங்கள் கவனமாக தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் ஆலோசனை எச்சரிப்புமான ஒரு காரியத்தை இந்த வருடத்தின் முதல் பரிசுத்த நாளிலே உங்களுக்கு நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. இனி வண்டி ஓட்ட முடியாது. நீங்க சரியா இருந்தீங்கன்னா அதுக்குரிய கிரியும் உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். நீங்க சரியில்லாம இருந்தீங்கன்னா அதுக்குரிய கிரியும் தேவ சமூகத்திலே உண்டாகும். ஹல்லேலூயா. இனி யாரும் தப்பி பிழைக்க முடியாது. தேவ சமூகத்தில் சரியில்லாமல் இருந்து கொண்டு நீங்கள் யாரும் தப்பி பிழைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு கர்த்தர் இந்த வருடத்தின் முதல் நாள்ல முதல் பரிசு
கவனித்து பார்த்து அதுக்கு தக்க பலனை உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதான் ரொம்ப உண்மையான காரியமா இருக்கு. ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 7 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்களை ஒரு எடுத்து வாசித்து பாருங்கள். சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரனாய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் உபத்திரமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். கூட சேர்த்து வாசிக்கலாம். தேவனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர்கள் தேவனிடத்தில் பட்சபாதம் கிடையாது. ஹல்லேலூயா. கவனமா இருந்துக்கோங்க தேவ சமூகத்துல. ஹல்லேலூயா. இது பிந்தின பகுதியை வாசிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொல்லவே என் காத்த முடிக்க வர கூட இருக்கு. ஹல்லேலூயா. என்னுடைய கிரியில அவர் பார்க்கறது தானே. நான் சங்கடப்பட்டது கேட்கிற நீங்க வீதிக்கிடுவீங்க அல்ல முகத்தை திருப்பிக்கிடுவீங்க அல்ல என்கிட்ட முரண்பாடா நடந்துக்கிடுவீங்க. இல்ல நான் உங்க பின்னால் தொங்க வேண்டி இருக்குங்கிறதுக்காக நான் பயப்படவில்லை. முதலிலே இப்படி ஒரு தப்பான ஒரு செய்தி மக்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருந்தது. ஆனாலும் நான் சொல்ல வேண்டிய சொல்லாவிட்டால் நீங்களும் இன்னும் சீர்கட்டு போய்விடுவீர்கள். ஹல்லேலூயா. சபை சீர்கட்டு இருக்கிறது. சபையை சீர்தூக்கவும் சீர்படுத்தவும் கர்த்தர் எழுந்தருளி விட்டார். இந்த ஆண்டிலே முதலாவது இன்ஜினை சரிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை கர்த்தர் சரிப்படுத்த சித்தமா இருக்கிறார். ஊழியக்காரருடைய கிரியைகளை நேற்று வரைக்கும் 2021 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் அவர் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சொல்லி கர்த்தர் கவனிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருந்தாரு. அவர் மௌனமா இருந்தவொடனே இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, இந்த ஊழியக்காரங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, இந்த கள்ள ஊழியக்காரங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா. கர்த்தர் கண்ண மூடிட்டு இருக்காரு. அதனால நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வண்டி விடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சந்தர்ப்பம் கொடுத்தார் என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். ஹல்லேலூயா. இனி உணராமல் போவார்கள் என்று சொன்னார். இனி கர்த்தருக்கு பயந்து தங்களை திருப்பிக் கொள்ளாமல் போவார்கள் என்று சொன்னார். நேர் செய்யாமல் போவார்கள் என்று சொன்னார். அவர்கள் நிமித்தம் அவர்களுக்காக சார்ந்து பின்னால் இருக்கிற சபையை கட்டுப்போவதற்கு இவர்கள் காரணமாக இல்லாதபடிக்கு முதல்ல ஊழியக்காரர்கள் மேல கர்த்தர் கை வைக்க போறார். இந்த வருஷத்துல ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கள் கிரியை கர்த்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க சோர்ந்து போகாம நீங்க நல்ல நற்கிரிகளை கர்த்தர் நாமத்திற்கு செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஆண்டுல மகிமை கனமும் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. நீங்க சண்டைக்காரா இருந்தீங்கன்னா யார சண்டைக்காரன் சொல்லி இருக்கு அடுத்த பகுதியில சொல்லப்பட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க சண்டைக்காரங்க. ஆண்டவருக்கு எழுத்து நிற்கிறவங்க சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு சத்தியத்துக்கு சபையில போதிக்கப்பட்ட காரியங்களுக்கு நீங்க கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா நீங்க யாரை எழுத்து நிற்கிறீங்க? யாருக்கிட்ட மல்லு கட்டுறீங்க? யாருக்கிட்ட சண்டைக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறீங்கன்னு சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர்கிட்ட சண்டை போட்டு தப்ப முடியுமா? ஊழியக்காரர்களே ஜாக்கிரதையா இருங்கள். ஹல்லேலூயா. இது மாநில சபைக்கு மாத்திரமல்ல, முழு சபைக்கும் திருச்சபை முழுமைக்கும் இந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் 1ஆம் தேதி என்கிட்ட பேசினாரு. நீ சபையை பரிசுத்தப்படுத்து என்று எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துவார். அப்புறம் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், கவனமா இருந்துக்கோங்க, ஜனங்களுடைய பாவங்களை உனக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லிட்டார். ஹல்லேலூயா.
நீங்க அரை வீட்டுக்குள்ளதானே நம்ம பாவம் செய்யறோம், ஐயாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்க நேற்று வரைக்கும் பாவம் செஞ்சிருந்தீங்கன்னா இனி உங்களை விட்டு வைக்கிற மாதிரி கர்த்தருக்கு நோக்கம் இல்ல, சித்தம் இல்ல. ஹalleluya. நீங்க வீட்டை போட்டுக்கிட்டு பாவம் செஞ்சாலும் கர்த்தர் அதை என்ன செய்வார், தம்முடைய ஊழியக்காரருக்கு தெரியப்படுத்துவார். ஹalleluya. ஏன் உங்களுக்குள்ள ஆண்டவருக்கு கோபமா இல்ல உங்க மேல என்ன காரியம், உங்க மேல அன்புனா இருந்தா ஹalleluya. இனி உடனுக்குடன் அவைகள் தேவ சமூகத்துக்கு வெளிப்படுத்தப்படும். உடனுக்குடன் நீங்கள் எச்சரிக்கப்படுவீர்கள். நீங்க கீழ்ப்படியாமை காட்டுவீர்கள் என்று சொன்னால், எதிர்த்திருப்பீர்கள் என்று சொன்னால் உடனுக்குடன் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஹalleluya. சிக்ஷை உண்டாகும் இனி உங்களுக்கு. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கிற இடம் தேவ சமூகமாக இருக்கிறது. நீங்கள் உங்களை சீர்படுத்திக் கொள்ளாவிட்டால் நீங்கள் துணிந்து பாவம் என்று சொல்லப்பட்ட காரியங்களை மறைவாக செய்துவிட்டு நீங்கள் வந்து கொள்ளலாம் என்று சொன்னால் இனி அந்த காரியம் அங்கே நடக்காது. ஹalleluya. சண்டித்தனம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் கையில பெரும்படுவார். ஹalleluya. இதுக்கு தான் நமக்கு சமக்கரமா இருந்துச்சு. முதலாவது இப்படி விரட்டுற மாதிரி பிரசங்கத்தை கொடுக்காரு அப்படின்னு சொல்லி, ஆமா நான் சொல்லலைன்னா ஒரு இதை பிடிச்சி விரட்டி போடுவாரு. பிள்ளைகளை தப்பு பண்ணா கோபத்துல தகப்ப தண்டிக்கிற பொழுது தொலைச்சு கூட பார்த்துக்கோ, தொலைச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றாங்க அப்படி? எதுக்கு இப்படி ஒரு கடினமான தப்பான வார்த்தை கத்துற முதல் நாளை கொடுக்கிறாரு சொன்னா, நீங்க கெட்டு போயிடக்கூடாது, நீங்க கெட்டு நிரந்தரமா நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான். ஹalleluya. நீங்க வருஷக்கணக்கா தேவ சமூகத்தில் இருந்துகிட்டு சபையில இருந்துகிட்டு துணிகரமா நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, கர்த்தர் உங்களை தாளாட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படியெல்லாம் இன்னும் இருக்க முடியாது. இந்த காலம் குறுகி விட்டது. நீங்க தேவனை சந்திக்க முடியாது, நீங்க ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது. நீங்க இப்ப இருக்கிற லட்சணத்துக்கு நீங்க தேவனை சந்திக்க முடியாது. இந்த வார்த்தையை நீ சொல்றது இன்னைக்கு என்ன சொல்ற அப்படியே பச்சையா சொல்லிட வேண்டியதான். நம்ம பொதிஞ்சு சொல்ற காலம் போதும். பச்சையா சொல்ல வேண்டியதா, இருக்க இஷ்டமா இருக்கட்டும், போக இஷ்டமா போட்டோம். ஆனால் நீங்க போகணும்னு நினைச்சா உங்களை போக விட மாட்டாரு, ஒடிச்சு உள்ள போடுவாரு. ஆமா, நீங்க மிரண்டு உருட்டி மிரட்டி அப்படின்னு உங்க சண்டித்தனத்தெல்லாம் இங்க காக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களை நித்திய ஜீவனுக்கு கர்த்தர் நியமித்திருப்பார் வருத்தத்துக்கு முன்பாகனா உங்களை அடிச்சு ஒடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவாரு. நீங்க தப்பிக்க முடியாது, இங்க இருந்து வெளியே போக முடியாது. ஜாக்கிரதையாக தேவ சமூகத்தில் காணப்படுது. தூத்துக்குடியில ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு. அப்படி அசம்பாவிதம் நடந்த பொழுது தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிற்று. 2 பேரு அந்த தூத்துக்குடி சபை முதல்ல மேல் வீட்டுல இருந்துச்சு. அந்த மேல் வீட்டுல ஒரு பால்கனி மாதிரி ஒன்று உண்டு. அதுல 2 விசுவாசிகள் இருக்கிறார்கள். 2 பேரும் அரைகுறையான மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சரியில்லை. கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் குறைவுள்ளவர்களாக, தேவனுக்கு முன்பாக பார்வையில குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது திடீர்னு ஒரு சிலம்ப கம்பு திடீர்னு வானத்திலிருந்து எழும்பி வருது. வானத்திலிருந்து அந்த சிலம்ப கம்பு எழும்பி வந்து 2 பேரை அடிக்கி, இந்த சரியில்லாத 2 விசுவாசிகள் அந்த சிலம்ப கம்பு என்ன செய்யுது, அடி பிச்சு எடுத்துட்டு சிலம்ப கம்பு எடுத்து ஒரு ஆளை தூக்கி சபைக்கு வெளியில வீசிட்டு ஒரு ஆளை தூக்கி ஆலயத்துக்குள்ள போட்டுட்டு, இந்த 2ல நீங்க எப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கீங்களோ அப்படி இனிமே கர்த்தர் செய்வார். ஹalleluya. உங்களுக்கு கிரியைகளுக்கு தக்க பலனை நீங்க இனிமே நடைமுறையில நீங்க அனுபவிப்பீங்க. ஹalleluya. ஒண்ணு நீங்க தேட மாட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு ஆசீர்வாதத்துல
கெடுக்கிறவர்களாக, ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவர்களாக உள்ளே இருக்க முடியாது. இனிமே ஹalleluya தூக்கி வெளியே போட்டுட்டாலும் ரொம்ப ஆபத்து. நான் தேவனிடத்துல எல்லா ஜனங்களுக்காக நான் தாழ்த்தி மன்றாடுகிறேன். அப்படி யாரையும் தூக்கி வெளியே போட்டாதீங்க ஆண்டவரே. ஹalleluya நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் சிட்சிக்கிறாங்கபடி உங்களை உள்ள தூக்கி போட்டு நுங்க கலட்டி உங்களை சரியாக்கணும்னு நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஹalleluya உங்க பாஷையில பேசினா தான் இவங்க வளரணும்னு சொல்லி கர்த்தர் சித்தம் கொண்டுட்டார் போல இருக்கு. ஹalleluya இப்ப விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு எண்ணம், இவரு நம்மளை உருட்டினார் மரட்டினார்னா பக்கத்து கலைக்கு போயிட வேண்டியதான். பக்கத்து கலைகள் அவரு உள்ளது சொன்னாரு, அது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னா அடுத்த கலைக்கு போயிட வேண்டியதான். போய் பாருங்க பாப்பா என்ன சொட்டல் போய் முடிச்சுருவாரு கர்த்தர். ஹalleluya இப்படி அப்பா பேசுற நினைக்காங்க, அவருக்கு கோபம் வந்துட்டு போல எனக்கு தெரியுது. சொட்டல் ஒடிச்சிருவாரு. ஹalleluya எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருந்துச்சு. முதலாளே இப்படி பாடான வார்த்தையில பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி இனி நீங்க தப்ப முடியாது. ஹalleluya நீங்க ஆரவலையா ஏனதானே தேவ சமூகத்தில் இருந்து நீங்க தப்ப முடியாது. ஹalleluya எல்லா கலையும் கர்த்தருடைய கலையாக்கும். புதியதுல கலைகளெல்லாம் கர்த்தருடைய கலை. கர்த்தருடைய நிலத்துக்கு ஊழியத்தை செய்யற ஊழியக்காரன், கிளை சபையில் நடத்துற ஊழியக்காரன் சரியில்லாம இருந்தா அவன் சொட்டாலும் இன்னைக்கு நம்ம கர்த்தர் ஒடிப்பாரு. ஹalleluya ஒடிச்சு வந்து அவனை சரிப்படுத்துவாரு. இவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனா அவனை இடத்தை விட்டு தூக்கிடுவாரு. ஹalleluya சபையை சுத்தி இருக்க வேண்டிய தருணம் கடந்து வந்து விட்டது. ஹalleluya எசேக்கியா 18:1 முதல் 3 வரைக்கும் வாசகங்களை வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இறைவனுடைய வார்த்தை அப்படி அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வேன். அதை மீறுகிறவர்களுக்கு கீழ்ப்படியாமை காண்பிக்கிறவர்களுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஹalleluya யாத்ராகமம் 20 நம்ம வாசிக்கலாம். ஆனா இங்க எசேக்கியேல் சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, அதெல்லாம் பழைய பேச்சு விட்டுருப்பா, அதெல்லாம் விடு பழைய பேச்சு. அப்படி கிடையாது. இப்ப தகப்ப நீதிமானா இருந்தா தகப்ப அலுவல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். மகன் என்னுடைய நீதிபதி நடக்கலன்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு போகாது. அவனை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இங்க சொல்லி இருக்கிறார். ஹalleluya அப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்கள். சொல்லி சொல்லி பார்த்தாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்பினாரு, பலமுறை எச்சரித்தாரு, தயவா சொல்லி பார்த்தாரு, கண்டிப்பா சொல்லி பார்த்தாரு, சிச்சையை அனுப்பினாரு, எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. ஆனாலும் அவங்க திருந்திர பாடல. அவங்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து, பஞ்சத்துக்கு ஒப்பு கொடுத்து, கொலைகளுக்கு ஒப்பு கொடுத்து தேசத்தை விட்டு துரத்தி போட்டார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya நான் சரியா இருந்தால் நான் மாத்திரம் பிழைப்பேன், என்னுடைய மகன் சரியில்லாவிட்டால் அவன் பிழைக்க மாட்டான். ஹalleluya புருஷன் சரியா இருந்தா புருஷன் மாத்திரம் தான் பிழைப்பான், மனைவி சரியில்லைன்னா மனைவி அடிப்பார் என்ற கர்த்தர். ஹalleluya தப்ப முடியாது. நீங்கள் என்ன உட்கார்ந்துட்டு வண்டி ஓட்டிட்டே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன 20 வருஷம் 30 வருஷமா கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு விசுவாசியா இருந்துட்டு தாறுமாறா நடந்துகிட்டு மக்களே வந்துட்டு ஜனங்களே வந்துட்டு நீங்க கெட்டுப்போறது மாத்திரமல்ல ஜனங்கள் கெட்டுப்போறதுக்கு காரணமா இருந்துகிட்டு உங்களுக்கு அதுக்கு ஏத்த சித்த தண்டனை இன்றைக்கு வரைக்கும் சரியா கர்த்தர் கொடுக்காம இன்னைக்கு திருந்திடுவாங்க நாளைக்கு திருந்திடுவாங்கன்னு சொல்லி பொறுமையா இருந்ததுனால நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. என்ன ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். இனி கர்த்தர் இந்த ஆண்டுகளே தம்முடைய கிரியைகளை
என்னவாக காணும்படியாக செய்வார். அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனுக்கு இந்த ஆண்டிலே ஆரம்பத்தில் இருந்தே உண்டாகும். புருஷன் தெரியாதால் புருஷன் மாத்திரம் தப்பி படைப்பார். மனைவி சரியில்லாட்டால் ஒன்றில் சரியாக வேண்டும், அல்லது அது ரொம்ப வருத்தமான விஷயம், அப்படி ஆகாது இருப்பார்கள். கிளம்பி மக்கள் கர்த்தருக்கு பயந்து ஊழியக்காரர் கள்ள ஊழியக்காரராக இருப்பார் என்று சொன்னார், கள்ள மனுஷனாக இருப்பார் என்று சொன்னார், பொருளாதாரக்காரராக இருப்பார் என்று சொன்னார், அவனுக்கு வந்து ஒரு முடிவுக்கு கட்டப்படும். ஏன் என்று சொன்னால் சபையிலே மீண்டும் ஆளுகை புதுப்பிக்கப்பட போகிறது. சபையில் உண்டான ஆளுகை தடுமாற்றம் தலைமுறை நின்ற பிரதானமான ஆளுகை தலைமை பொறுப்பு மீண்டும் சபையிலே உண்டாகிவிட்டது. அந்த தரிசனத்துக்கு முக்கியமான பொருள் அதுதான். கட்டிய போல எடுத்துட்டு போறது இன்ஜின் தான். அந்த இன்ஜின் தடமாறிட்டேன். தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் தடமாறி விட்டார்கள். சபை முழுவதும் தடம் புரண்டு விட்டது. இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அப்ப மீண்டும் ஒரு சரியான ஒரு தலைமையை ஆண்டவர் முன்னிறுத்த வேண்டியது காரியமாக இருக்கிறது. விழுந்துமான தேவாலயை மீண்டும் சபையிலே உண்டாக்க வேண்டும். அவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பார். அவரோடு கூட தேவன் இருப்பார். அவருக்குள் தேவன் இருப்பார். அந்த தேவன் அவருக்கு தேவனாக இருப்பார். அவரை கர்த்தர் தமக்கு முன் நிறுத்துவார். கர்த்தர் அவருக்கு முன்பாக நிற்பார். அவருக்கு ஜீவனாக பலமாக கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நிரப்பி இருப்பார். அவர் மாத்திரமல்ல, காண்கிறவர்கள் காண்படியாக கர்த்தருடைய பலத்தை கிரியைகள் இந்த ஆண்டிலே ஆரம்பம் முதல் நடப்பிக்கப்படும். கர்த்தர் நடப்பிப்பார். தேவ ஆலய மீண்டும் சபை உண்டாகத்தக்கதாக தேவன் தம்முடையவரை தெரிந்து கொண்டார். அவரை தேவன் சபைக்கும் உலகத்துக்கும் வெளிப்படுத்துவார். யார் அவர் என்பது தேவனுடைய கிரியையினால் இனி வெளிப்படும். அவர் தேவனுக்காக வாழ்ந்தவர் என்றும், தேவனுக்காக இருக்கிறவர் என்றும், இருந்தவர் என்றும், தேவனுக்காக இறந்தவர் என்றும், தேவனுக்காக நிந்தை சுமந்தவர் என்றும், அவமானப்பட்டவர் என்றும், அவர் தேவனுக்காக தேவனுடைய சத்தியத்துக்காக போராடினவர் என்றும் கர்த்தர் தம்முடைய கிரியையினால் காண்பிப்பார். நல்லதாக நடக்கும். கெட்டதானாலும் கெட்டதாக நடக்கும். இனி அப்படி நடக்கும் நடக்கும் நடக்கும். அப்படிதான் தேவ சமுத்திரம் வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளை மிகுந்த ஜாக்கிரதையாக உங்களை காத்துக் கொள்ளுங்கள். வேத வசனம் பொய் சொல்லாது. நன்மை வரும் என்று வேத வசனம் சொல்லி இருக்குமானால் நன்மைக்கு தகுதியானவர்களுக்கு நன்மை உண்டாகும். தீமை வரும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லி இருக்கும் என்று சொன்னால் தீமை செய்வதற்கு தீமை உண்டாகும். வேத வசனம் ஒரு நாள் பொய்க்காது. அதனால ஜீவன் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே பல மதங்கள் இருக்கிறது, பல கோட்பாடுகள் இருக்கிறது, கொள்கைகள் இருக்கிறது, அநேக புத்தகங்கள் உலகம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது, புராணங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் உண்மை இல்லை என்று அதுல உள்ள ஆழமா போய் அதை ஆராய்ச்சி பண்ணவங்க அது பொய்ன்னு கண்டு தோத்து போயிருக்கிறாங்க. தோத்து போயிருக்கிறாங்க. அந்த வேத உண்மை என்பது யார் ஒருவர் ஆராய ஆரம்பித்தாலும்
எல்லாம் வேதம் உண்மை என்பதை வாழ்க்கையிலே அனுபவித்து கண்டிருக்கிறார்கள். வேதம் உண்மை உள்ளது, அது பொய் சொல்லாது, அது ஜீவன் உள்ளது, அது மாறாது. என்ன எழுதிருக்கோ அப்படியே எல்லாருக்கும் நடக்கும், திருடனுக்கும் நடக்கும். ஊழியக்காரர்களே, உத்தமமாய் தேவனுக்கு ஊழியம் செய்யுங்கள், நீங்க திருடர்களாக இருக்காதீங்க. திருடனை குறித்து வேதவசனம் என்ன சொல்லி போட்டிருக்கிறது? அது ஒரு புறத்திலும் மறுபுறத்திலும், அது உட்புறத்திலும் வெளிப்புறத்தில் இருக்கிறபடியே அவனுக்கு தண்டனை வரும்னு சொல்லி இருக்கிறார். சரி, பிழைச்சு போட்டோம், இன்னைக்கு திருந்திருவான் நாளைக்கு திருந்திருவான்னு விட்டு வச்சிருந்தா ஆண்டவர் சங்கீத புத்தகத்துல சொன்ன மாதிரி உங்களை போலவே நானும் இருப்பேன்னு நீங்க நினைச்சிட்டீங்கிற மாதிரி இவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க. ஆண்டவர் நம்மள மாதிரி தான் போலுக்கு. அதுக்குதான் நம்ம இவ்வளவு தூரம் அநியாயம் பண்றோம், அக்கிரம் பண்றோம், கொள்ளை அடிக்கும், காணிக்கை திருடுறோம், மாடி வீடு கட்டுறோம். நம்ம நல்லா தானே இருக்கோம், அப்ப இனியும் தப்பு செய்வோம் அப்படின்னு இவங்க செய்யறாங்க. இவங்களை பார்த்து ஜனங்களும் கெட்டு போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இவர் இப்படிலாம் பண்ணத்தானே செய்தாரு. இவர் பண்ற பிரசனத்துக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லையே. தப்பு பண்றது நல்லா தெரியுது, ஆனா நல்லா தானே இருக்காரு. அப்ப இதெல்லாம் தப்பு இல்லையோ அப்படின்னு மக்களை குழப்புற அளவுக்கு இவங்க பெரிய ஆளுகளா இருக்காங்க. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பா இல்ல, மனுஷர்களுக்கு முன்பாக இனி கை வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஏசாயா 28:22 ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க, உங்க கட்டுகள் பலத்து போக கூடாதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தருகிறார். உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை சங்கடப்படுத்தணும், உங்களை வேதனைப்படுத்தணும், உங்களை நோகடிக்கணும், உங்களை துன்பப்படுத்தணும், துக்கப்படுத்தணும். இதற்காக இல்லை. உங்க கட்டுகள் பலத்து போயிடக்கூடாதுல்ல. வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா 28:22 இப்பொழுது உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு, இப்பொழுது உங்கள் கட்டுகள் பலத்து போகாதபடிக்கு பரியாசம் பண்ணாதிருங்கள், பரியாசம் பண்ணாதிருங்கள். தேசம் அனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட சங்காரத்தின் செய்தியை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவராலே கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. அப்படின்னா ஐயா என்ன சொல்றாரு? நம்ம தப்பு தண்டா பண்ணலாம் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லல. எப்ப நீங்க பயப்பட வேண்டாம் தெரியுமா? நீங்க கர்த்தருக்குள் உண்மை உத்தமமாக சரியாக தேவனோடு நெருக்கமாக ஐக்கியமாக தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக நீதி செய்கிறவர்களாக நியாயம் செய்கிறவர்களாக நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த கர்த்தருடைய வார்த்தை இங்க இருந்து உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கிற பொழுது நீங்கள் ஊக்கம் உற்சாகமும் இன்னும் கவனமும் எச்சரிப்பும் ஆவீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய கிரிக்கு தக்க பலன் உங்களுக்கு கிடைக்கும். யார் பயப்படணும் இந்த வார்த்தைக்கு? என்னையா 2ஆம் தேதிமா இப்படி ஒரு கடினமான வார்த்தையை சொல்றாங்க. யார் பயப்படணும்? சரியில்லாதவங்க தான் பயப்படணும். ஹல்லேலூயா. ஊழியக்காரங்கிட்ட முறைக்காதீங்க, உண்மையுள்ள ஊழியக்காரங்கிட்ட. அவர் உண்மையுள்ள ஊழியக்காரன்னு கர்த்தர் காண்பிச்சிருவார். என்ன ஆமா, உண்மையான ஊழியக்காரங்க உங்களை கடிந்து கொள்றாங்க, கண்டிக்கிறாங்க, உங்களோட தவறுகளை சுட்டி காமிக்கிறாங்க. இது சரி, இது தப்பு, இது பாவம், இதை செய்யாதீங்க உங்களுக்கு சொல்றாங்கன்னா உங்களை தாழ்த்துங்க தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. ஊழியக்காரருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. ஏன்னு சொன்னா அவர் தேவனுடைய தூதன் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையான ஊழியக்காரர் யார்? தேவனுடைய தூதன், அம்பாசிடர், தேவனால் அனுப்பப்பட்டவர், உங்களுக்கு செய்து கொண்டு வரும்படியாக அனுப்பப்பட்டவர் அவர். அவர்கிட்ட நீங்க முறைச்சு ஏற்றி நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். ஹல்லேலூயா. இப்படி செஞ்சுக்கிட்டே இவங்க பழகிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, இனியும் அப்படியே இருக்கலாம்னு நினைச்சா அது ரொம்ப சங்கடம் தான். அப்போஸ்தலர் 5:14 சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவனவனுக்கு உண்டாகும். நீங்க சரியா இருந்தீங்கன்னா அதுக்குரிய பலன் உங்களுக்கு உண்டாகும். நீங்க சரியில்லை, நீங்க கிருத்தனம் பண்ணிட்டு சபைக்குள்ள இருக்கீங்க,
இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய பலன் உண்டாகும். ஹalleluya. ஏன்னா அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். ஹalleluya. அப்ப அவர் செய்ய வேண்டியது கண்டிப்பா என்ன செய்வார்? அவர் செய்வார். ஹalleluya. இங்கே கீழே எழுதப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனனியா சப்பீரால் கதை. ஹalleluya. நான் விசுவாசியா இருக்கும்போது இந்த தவறுகள் துணிகரமாக தேவ சமூகத்திலே நடப்பிக்கப்படுகிறது என்று சொன்னா எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக தான் வரும். ஏன்னு தெரியாது எனக்கு. ஹalleluya. ஆனா நான் துணிஞ்சு எந்த தப்பும் விசுவாசியா இருந்தபோது நான் செஞ்சது கிடையாது. அறியாமை தெரியாமைகள் இருந்திருக்கலாம், பலவீனங்கள் இருந்தவர்கள் இருக்கலாம், இடத்துல இருந்திருக்கலாம், முடியாதவர்கள் இருந்திருக்கலாம். என்னிடத்தில் துணிகரமான பாவம் நான் சபைக்கு உட்பட்ட நாட்களிலிருந்து நான் இந்த பேரை சரியாதபடி என்னுடைய தகப்பனுடைய தேவன் என்னை பாதுகாத்து வந்திருக்கிறார். அதற்காக நான் என் தேவனுக்கு நான் சோதனை செலுத்துகிறேன். ஹalleluya. அதனால எனக்கு சபைக்குள்ள ஏதாவது அநியாயம் நடக்குன்னா அப்பவே எனக்கு ரொம்ப கோபம் வரும். விசுவாசியா இருக்கும்போது எனக்கு கோபம் வரும். ஹalleluya. ஒரு மனுஷன் எளியவனா இருந்தாரு. அவரை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்து ஒரு பெரிய மேல்நிலைக்கு தூத்துக்குடி சபையில கொண்டு வந்திருந்தாரு. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட பொழுது ஒரு மனமும் குணமும் மாறி போச்சு. மெயினா என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னா, அவருக்கு கீழே வேலை பார்த்தது எல்லாம் சபை விசுவாசிகள், சகோதரர்கள். அவர்களுக்கே கூலி கொடுக்கறது அநியாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அந்த ஆளு. ஹalleluya. அப்போ இது ஊழியக்காரங்கிட்ட வந்துச்சு. ஊழியக்காரங்கிட்ட நான் உட்கார்ந்து இருந்தேன். அப்போ அங்க வேலை பார்த்த சகோதரன் கடந்து வந்து, ஐயா இந்த பிரதர் இப்ப இப்படி ரொம்ப மோசமாயிட்டாரியா, எங்களுக்குள்ள கூலியிலே ஒரு கை வைக்க வஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டாரியா அப்படின்னு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நீங்க கொஞ்சம் தயவுசெய்து அவர்கிட்ட சொல்லி அதை சரிப்படுத்தினே அப்படின்னு. நான் பக்கத்தில் உட்காந்துனேன். எனக்கு சடக்குன்னு சூடாயிட்டு. ஹalleluya. சூடான சொன்னேன். அவர் போட்டு வச்சிருந்தாரு. என்ன ஆளுங்க நீங்க இதை இங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓட்டு நீங்க தானே போட்டை கொண்டு போறீங்க, நீங்க தானே பிசிங் பண்றீங்க, மீன் பிடிக்கீங்க. நடுக்கடல்ல ஓட்ட போட்டு தாத்துட்டு அலேலியான்னு சொல்லி தண்ணீரை குடிச்சிருக்க, கத்தர் பண்ணி கூட விட்டுருவாரு. அப்பதான் இப்படிப்பட்ட ஆள்லாம் திருந்துவாங்க அப்படின்னு சொன்னா. அலேலியா. அதே மாதிரி ஒரு ஊழியக்காரருக்கு நான் பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். நான் பணிவிடை ஊழியக்காரனாக ஆகிறதுக்கு முன்பாக ஒரு நீண்ட காலங்கள் ஒரு 10 வருஷமாக நான் பணிவிடை ஊழியர்கள் செய்திருப்பேன் என்று எண்ணுகிறேன். அலேலியா. 2-3 ஊழியக்காரர்கள் காலங்களில் நான் பணிவிடை ஊழியர் செய்திருக்கிறேன். அதனாலே ஊழியக்காரருக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருந்திருக்கிறேன். அவர்கள் சரியா இருக்கிற வரைக்கும். அவர்கள் சரியில்லாம போனா அப்புறம் என் கூட ஐக்கியமா இருக்க முடியாதுல்ல. நான் எப்பவும் சரியா தான் இருந்தேன். நான் விசுவாசியா இருந்தபோது குடும்பம் மட்டும் சரியா தான் இருந்தேன். என்ன கொஞ்சம் கோபப்படுவேன். ஆனால் நியாயத்துக்கு தான் கோபப்படுவேன், அநியாயத்துக்கு கோபப்பட மாட்டேன். ஹalleluya. எனக்கு தப்பு இருந்துனா அப்படி தலைகுனிஞ்சு வாயை பத்திக்கிட்டு இருந்துருவேன். ஹalleluya. அப்போ ஒரு ஊழியக்காரருக்கு என் கூட ரொம்ப ஐக்கியமா இருந்தாரு. அவருக்கும் பணிவிடை செய்தேன், சபைக்கும் ஊழியத்துக்கு நான் பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ உலகில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்த்து அவர் என்கிட்ட என்ன பிரதேர் அப்படி பிரதேர், அவர் அப்படி செய்தார் பிரதேர், இப்படி செய்தார் பிரதேர், இந்த மக்கள்லாம் பழைய மாதிரி இல்லை பிரதேர், அது பிரதேர். அவரே அப்படித்தான் இருந்திருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சு அது 2வது விஷயம். அவருக்கு முதல்ல நீதி நியாயமா நடக்கணும்ல, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்ல. தேவனுடைய மனுஷன் சபையை நடத்திருக்கிறது அது பிந்தின காரியம். அப்போ எனக்கு நான் சொன்னேன், ஐயா அந்த அனனியா சம்பவம் இருக்கு மாதிரி சபைக்குள்ள டக்குன்னு நடந்துட்டுன்னா ஒரு சபைக்குள்ள ஒரு தெய்வ பயம் உண்டாயிரும் அப்படின்னு சொன்னேன். சாதாரணமா சொன்னேன், ரொம்ப சாதாரணமா சொன்னேன், அது ரொம்ப ஃப்ரீயா சொன்னேன். டக்குன்னு ஒரு முகம் மாறிட்டு, சும்மா இருமையா நீர் வர என்ன சொல்லுது சும்மா அப்படின்னாரு. ஏன்னா அப்புறம் பின்னால்தான் தெரிஞ்சிச்சு. சரி இருக்கட்டும் விட்டு இருந்தா என்னைக்கு தான் நம்ம சரியா போறோம் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் சிநேகிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கடித்து கொண்டு கண்டித்து சிரிச்சித்து கண்டித்து சரிப்படுத்த வேண்டும் கண்டிப்பா. இல்லைன்னா சரியா நீங்க நித்திய ஜீவனை இழந்து போயிருவீங்களே, தேவ ஐக்கியத்தை இழந்து போயிருவீங்களே, தேவ தொடர்பை இழந்து போயிருவீங்களே.
தேவ ஆசீர்வாதத்தை வந்து போயிருக்கீங்களா? ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. மல்கியா 3:33. அப்ப சபையில ஒரு சுத்திகரணம் கண்டிப்பாக உண்டாகலாம். மீறுதல் இல்லாத சுத்தவான்களாக தேவனுடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது காலத்தின் கட்டாயம். கர்த்தருடைய வருகை செய்யமா இருக்கிறது. நாம் செறிப்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய சபையில் நிலைத்திருக்க முடியாது. தேவன் நமக்குள் நிலைத்திருக்க முடியாது. நாம் கைவிடப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். வாசிக்கலாம். மல்கியா 3:33. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆமா, நீங்க ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கீங்க, கர்த்தருக்கு ஆராதனை செய்றீங்க, நல்ல காரியம் தான். ஆனாலும் நீங்க அது நீதியா செலுத்தணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியின் காணிக்கையா இருக்கணும். அது அக்கிரமத்தின் காணிக்கையா இருக்க கூடாது. அது குறைவுள்ள ஆராதனையா இருக்க கூடாது. ஒரு பயபக்தி என்ற ஆராதனையா இருக்க கூடாது. அப்படியே நீங்க எப்படி பரிசுத்தமாவீங்க, பூர்ணப்படுவீங்க? கர்த்தருடைய சாயல, தேவ சாயல இயேசுவை போல இன்னைக்கு மாறுவீங்க. நீ இயேசுவை போல மாறினா பரலோகத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. நீங்க 90% 95% கர்த்தருடைய சத்தத்துக்கு உட்பட்டு, அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு, உங்களை அவர் களத்துல வணையும்படியா ஒப்பு கொடுத்து, அவர் சித்தத்துக்கு உங்களை தாழ்த்தி நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு இடம் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், மிச்சம் ஒரு 10% 5% ஆண்டு வர்றதுக்கு நாளைக்கு வாரம் குறையா இருக்குன்னு சொன்னா, உங்களை அந்த 10% மன்னிச்சு அதையும் சரியாக்கித்தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இல்லைன்னா அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு நீ நொட்டு சொல்லுவ, நீ கொலை பேசுவ, அங்க போயும் பூனை கதையா கருவாடு அக்கத்துல வச்சுட்டு பூனை போன கதையா அங்க போய் நீங்க இருப்பீங்க. நான் இருப்பேன்னு சொல்ல வந்தேன், முறைச்சிட்டாரு ஆண்டவர். சும்மா இப்படி சொல்லக்கூடாதுல்ல. ஹல்லேலூயா. டக்குனு உலக முறைக்காது, எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அப்படி சொல்ற மாதிரி சொல்றதும் தப்பு தான் போல இருக்கு. அப்ப நான் உங்களுக்கு வலிக்க கூடாதுன்னு அப்படி சொல்லுவேன். இங்க உட்கார்ந்துட்டு சரியில்லாத ஆளு என்ன நினைக்க தெரியுமா? ஐயாவும் ஏதோ சித்திர டோக்கர் இருந்தாரு, அதான் அப்படி சொல்லுதாருன்னு சொல்லி. ஹல்லேலூயா. நான் என் தேவனுக்கு துரோகம் செய்வதில்லை. உங்களுக்கு நான் எந்த அநியாயம் செய்தது கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு நான் அநியாயத்தை திருப்பி செய்யல. திரும்பி பாருங்க, உள்ளே வெளியே உட்கார்ந்து இருக்கிறவர்கள். ஹல்லேலூயா. உள்ளே வெளியே கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க புடமிடப்படணும்ல, நீங்க சுத்தம் பண்ணாகணுமல்ல, கழுவி நீக்கப்பட்ட வழியாக வேண்டும் அல்லவா? தேவனுக்கு விரோதமான பாத்திரங்களாக நீங்கள் பரிமளிக்கப்பட வேண்டும் அல்லவா? பிரகாசிக்கப்பட வேண்டும் அல்லவா? தேவனுக்காக இருந்து பிரகாசிக்கிற விளக்காக நீங்கள் இருக்க வேண்டும் அல்லவா? தேவன் உங்களிலே மகிமைப்பட வேண்டும் அல்லவா? தேவனுடைய நற்கிரியை உங்களிடத்திலே காணப்பட வேண்டும் அல்லவா? தேவனுடைய வல்லமை உங்களிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும் அல்லவா? கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக, உலகத்துக்கு ஒளியாக வெளிச்சமாக நீங்கள் இயேசுவை போல காணப்பட வேண்டும் அல்லவா? அப்படியானால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா 33:8. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். என் மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் சாதனை Hallelujah.
தேவஜனங்களே, ஒரு ஓமையா சொல்றேன். உங்களை சுத்தி தீ வச்சாச்சு, உங்களை மத்தியில வச்சிருக்கு. அப்ப இந்த தீ உங்களை பத்திக்காம இருக்கணும்னா உங்க பக்கத்துல ஒரு அண்டாவும் குண்டாவும் வச்சு அந்த அண்டாவில குண்டாவிலையும் ஒரு தண்ணியை ஊத்தி சொல்லிட்டாங்க, நீ தண்ணியை ஒன்று சுத்தி குத்திக்கிட்டே இரு, இல்லைன்னா அது கையாயிட்டு காஞ்சிட்டுன்னா தீ ஒண்ணு மேல பிடிச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க தூங்குவீங்க, நீங்க தூங்குவீங்க கேட்க. அப்ப அந்த தீ வச்சா பயம் இருக்கு, தீய உண்டாக்குற கர்த்தர் உள்ள இருக்காருங்கிற பயம் உங்களுக்கு இல்ல. சரிதானே? தீய கண்டா பயமா இருக்கு, கர்த்தருடைய சிருஷ்டியை பார்த்து பயமா இருக்கு, போலீஸ்காரனை பார்த்து பயமா இருக்கு, கொரோனா பார்த்து பயமா இருக்கு, அரசாங்கத்தை பார்த்து பயமா இருக்கு, அவன் போட்ட ஓட்ட சட்டத்தை பார்த்து பயமா இருக்கு. அவன் கர்த்தருடைய சட்டத்துக்கு திட்டத்துக்கு உள்ளதாக அவன் சட்டம் போட்டாங்க, அதுக்கு பயந்து நீங்க கீழ்படுத்தி ஆராதிக்க மாட்டீங்க, வீட்டுல உட்கார்ந்து விடுவீங்க, பயந்து விடுவீங்க, அதுக்கெல்லாம் பயப்படுவீங்க. ஆனா இதெல்லாம் உண்டாக்குற கர்த்தருக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. ஒரு பொம்பளை நேரத்தை சாட்சி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பொம்பளை கொள்ளாந்தேதி உயிர் பண்ணால் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். போன் போட்டு இனிமே கேட்காதீங்க யாரா இருந்தாலும், ஐயா அடைச்சிட்டான ஐயா, இன்னைக்கு ஆராதனை கிடையாது ஐயா, ராத்திரி 12 மணிக்கு ஆராதனை கிடையாது சொன்னாங்க ஐயா. கிதியோனு கூட இருந்தவங்க பயந்த மொழிகளா இருந்தாங்கன்னா கிதியோனு பயந்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் நக்கி குடிக்கிறவனை தவிர மத்த எல்லாரும் போச்சல் சொல்லி கத்த சொல்லிட்டாங்க. நான் நக்கி குடித்தாலும் குடிப்பேன் ஒழிய ஆண்டவருக்கு தான் பயப்படுவேன், மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற நிலைக்கு நீங்களும் ஏறி வாங்க. இந்த போன் போடுற வேலையில விட்டுருங்க. அவங்க தகவல் கொடுக்காங்க எனக்கு, ஐயா விவரம் தெரியாம ஆராதனை நடத்த கூடாது நீங்க 12 மணிக்கு. கர்த்தர் சொன்னா நான் ஆராதனை நடத்துவேன், உலகம் முழுதும் ஆராதனை நடத்தாட்டும் நான் நடத்துவேன். ஆனாலும் நான் தெம்மாடியில நான் பெரிய ஆளு காட்டுறதுக்காக நான் அதை செய்யக்கூடாதுக்காக தான் எல்லாவற்றுக்கும் நான் தேவசமுத்திரை காத்திருக்கிறேன். நான் பெரிய ஆளு காட்டுறதுக்காக அதை செய்ய முடியாது இல்லையா? உலகம் பூரா அடக்கிட்டோம், நீங்களும் வீட்டுல உட்காந்துக்கோங்க, தோத்துறா நாளையும் வீட்டம்மாவும் இருந்து இங்க இருந்து ஆராதனை செய்வோம். எனக்கு வீட்டம்மா சொல்லியிருக்காங்க, கடைசி வரைக்கும் அதை காத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். உயிர் போரான்னு சொன்னா இன்னைக்கு ஆராதிக்கணுங்கிறது ரொம்ப வழக்கமா இருந்தேன். அது வாயில இருக்கா அது அனுபவத்தில் இருக்காங்கிறது அதுக்கு நேரம் வரும்போது தான் தெரியும். அதே அனுபவத்தில் இருக்கட்டும். பூவோட சேர்ந்த நாள் மனம் பெறும் சொல்லி இருக்கிறாங்க. தீபகத்தில் வந்தா நம்மளும் தீயா எரிஞ்சிடும், பத்திக்கிடும். அந்த அக்கினி நம்மளையும் எரிய செய்து விடும். நான் தேவனோடு கூட இருக்கிறேன், தேவனோடு கூட அண்டிக் கொண்டிருக்கிறேன், தேவனுக்குள்ளாக இருக்கிறேன். அந்த பரிசுத்த அக்கினி எனக்குள்ளாக எரிந்து பிரகாசிக்கிறது, அது என்னையும் எரிய செய்கிறது. நான் தேவனுக்கு பயப்படுகிறேன், உலகத்துக்கு பயப்படவில்லை, அரசாங்கத்துக்கு பயப்படவில்லை, அரசாங்கத்துக்கு பயப்படுகிறேன், பயப்பட வேண்டிய காரியங்களில் பயப்படுகிறேன். இறை சட்டத்துக்கு மாறான சட்டங்கள் உலக சட்டங்களாக தந்திரமுள்ள சாத்தானா புகுத்தப்படும் என்று சொன்னார். மனிதர் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக புகுத்தப்படும் என்று சொன்னார். என் தேவன் எனது பட்சத்தில் நீ அதற்காக எதிர்த்து நின்று சொல்லுவார் என்று சொன்னார். நான் நிற்பேன். நிற்க எனக்கு திராணியின் கர்த்தரால் உண்டாயிருக்கும். எனக்கு பாருங்கள் எனக்கு வந்தால் நான் பயப்பட மாட்டேன் என்று பக்தர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் என்று சொன்னார். அது அனுபவத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. தேவன் மனிதனுக்குள்ளாக இருப்பார் என்று சொன்னார். எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன் தேவன் பயப்படுகிறவரா? தேவன் என்ன பயந்தான் போலியா? உங்களுக்கு இருக்க தேவன் பயந்தான் போலியா? அப்ப சுத்திகரிப்பு கண்டிப்பா அவசியம். அது ஊழியக்காரர்கள் இருந்து இனி அது ஆரம்பிக்கப்படும்.
கண்டிக்கப்படுவீர்கள், சிக்ஷிக்கப்படுவீர்கள், நீ தண்டிக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதையா இருக்க. எவரே 12:6 முதல் தொடர்ந்து நீங்க வாசிச்சு போனீங்கன்னா, யார் மேல கர்த்தர் அன்பா இருக்கிறாரோ அவங்கள தான் கர்த்தர் சிக்ஷிப்பார், தண்டிப்பார், கடிச்சு விடுவார். அவங்க தான் கர்த்தர் கோபப்படுவாரு. தீர்க்கதரிசியா என்கிட்ட ரொம்ப கோபப்பட்டிருக்காங்க, என்கிட்ட ரொம்ப கடிச்சு விடுவாங்க. சின்ன சின்ன காரியங்கள் குறை இருந்தாலும் ரொம்ப கண்டிப்பாங்க. அப்ப நான் என்ன நினைச்சுக்கிடுவேன், ஐயா நம்ம ரொம்ப அன்பா இருக்காங்க, அதனாலதான் மற்றவங்களை காட்டிலும் நம்ம கிட்ட ரொம்ப கண்டிப்பா இருக்காங்க, நம்ம மேல துறைத்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படினாலே சின்ன சின்ன அவருடைய அறியாமைகளையும் நான் சிறு சிறு கொள்வதற்கு அது ஏதுவாகத்தான் இருந்தது, இல்லை என்று சொல்வதற்கு. ஹல்லேலூயா. அது என்னுடைய பார்வையில் தவறாக எல்லாம் இருந்திருக்கலாம், ஆனாலும் அவருடைய பார்வையில் தவறாக இருந்திருக்கலாம். ஏன் பொல்லாங்காய் தோன்றுகிற யாவைக்கு விட்டு விலகம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? அது தப்பு மாறி இருந்தா விட்டுருங்க. அது தப்புதான் சோதிச்சு பார்த்து பாவம் செய்யணுமா? தப்பு மாறி இருந்தா ஒரு சந்தேகம் வந்துட்டு விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது குடிகார மட்டும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க உலகத்துல, எனக்கு விசுவாசம் இருக்கு அதனால நான் குடிக்கிறேன்னு சொல்லி. அதுக்கு அர்த்தம் அது இல்லப்பா சாமி. விபச்சாரம் பண்றவனுக்கு தப்பு இல்லை, அவன் விசுவாசிக்கிறான், அதனால அது பாவம் இல்லாம இருமா? வேத வசனத்தின்படி இருக்கிறதெல்லாம் பாவங்களை அதுபடி செய்தால் நம்ம அது விசுவாசிச்சா சரி. விகல்பமா இருந்தா செய்யக்கூடாது. அல்லேலூயா. அது வீட்டுல போய் வாசிச்சுக்காங்க. நீதிமொழிகள் 20:30. பிள்ளைகளை எதுக்கு அடிக்கும், மிரட்டலாம், உருட்டலாம், கண்டிக்கிறோம்? நீதிமொழிகள் 20:30. காயத்தின் தழும்புகளும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்மகிட்ட காணப்பட்ட தீமைகளை விட்டு நம்ம வெளியே வரணும். அது நம்ம சரியா அதுல இருந்து அழுக்கிற அந்த தப்புல இருந்து நம்ம முழுசும் வெளியே வரணும், துடைக்கப்படணும் அப்படின்னு சொன்னா நம்ம காயப்படுத்தப்படணும்னு சொல்லியிருக்கு வேதம். அல்லேலூயா. தேவன் உங்களை காயப்படுத்துகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு உணர்வு உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர் காயப்படுத்துகிறார். அல்லேலூயா. அடுத்தால் அவரே உங்களுக்கு காயம் கட்டுவார். காயம் கட்டுறவர், காயப்படுத்துகிறவர். அவர் எதுக்கு காயப்படுத்துறாரு? மோசமான ஆளு, பொல்லாத மனுஷன், இந்த ஊழியக்காரர் மாதிரியே அவர் ரொம்ப பொல்லாத மனுஷனா இருக்காரு நீங்க சொல்லணுங்கிறதுக்காகவா? அல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்கிறது? காயத்தின் தழும்புகள் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். அது நீங்க அவனை சுத்தமாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கான். பொல்லாப்பின் மாவட்டம் திரும்ப காணப்படக்கூடாது, நாம் காயப்படுத்தப்பட வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நீதியாக இருக்கிறது. ஒரு ஐயா ஒரு நாள் ஒரு காரியம் சொன்னாங்க. அவரு ஒரு தப்பை செஞ்சிருக்காரு. ஒரு மீடியமான வயசுல, ஒரு 10, 11, 12, 13 வயசுல வைங்களேன், 2 கட்ட வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டீனேஜுக்கு சரியான பேர் என்ன தெரியுமா? 2 கட்ட வயசு. இந்த 30 இருந்து 19 வரைக்கும் 2 கட்ட வயசு. அவன் மனுஷனும் இல்ல, சின்ன பிள்ளையும் இல்ல, 2 கட்டம். இவனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகும், நம்ம எல்லாம் சரியா பெரிய ஆளாகிட்டோம்னு. ஆனா பெரிய ஆளும் கிடையாது, இப்ப உண்மையிலே சின்ன ஆளும் கிடையாது. அதான் டீனேஜ், 2 கட்ட வயசு. 2 கட்ட வயசுல ஏதோ ஒன்று சொல்லி பார்த்திருக்காரு, கேட்கல. அவர் ஒரு ஊழியக்காரர் பின்னால அவர் சொன்னதுதான் சொல்றது, பிரசங்கத்தில் சொன்னது. சில காரியங்கள் எல்லாம் நம்மளை அறியாம நம்முடைய ஆத்மாக்குள்ள ஸ்டோரா இருக்கிறது. தேவைப்படும் போது கர்த்தர் செஞ்சுக்கிறார், அந்த ஸ்டோர்ல இருந்து வெளியே கொண்டு வராரு. ஹல்லேலூயா. நினைவுபடுத்தி கொண்டு வர சொல்லி பார்த்திருக்காரு, கேட்கல. ஒரு நாள் காரி தூணு முந்திர துப்பிட்டான். ஆமா, அந்த ஐயா சொன்னாங்க. ஒருவேளை அந்த ஐயா அந்த பிரசங்கத்தை ஏதாவது எந்த சொல்ல கேட்டாங்கன்னா அவர் நம்ம தான் சொல்லணும்னு தெரியும். ஹல்லேலூயா. தூணு காரி 4 நாள் துப்பிட்டாரு. தாலி ரொம்ப வெக்காம போச்சு. ஆனா அன்னையோட இந்த தப்ப விட்டான்.
இதுதான் காயத்தின் தழும்பு. உங்களுக்கு வழங்குதா? அப்ப சரியா உரைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா அதுக்கப்புறம் நீங்க அந்த தப்பை செய்ய மாட்டீங்க. அது வரைக்கும் நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, தப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. சொன்னவொன்னு கேட்டுங்கப்பா, எதுக்கப்பா ஒரு காயத்துக்கு மருந்து போடணும், புண்ணு ஆத்தணும், ஒரு அது நிரந்தரமா காயமா இருக்கும், வாழ்க்கை பூரா அது நினைவு வந்துகிட்டே இருக்கும். அதே காயத்தின் தழும்பு என்னது? வாழ்க்கை இருக்கும், அது நினைவு வந்துகிட்டே இருக்கும். அதே எனக்கு காலில் ஒரு புண்ணு வந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு இருந்தாரு, என்னோட கொஞ்சம் வயது மூத்த ஃப்ரெண்டு, ஒரு 4-5 வயசு மூத்த ஃப்ரெண்டு. அப்போ அவர்கிட்ட இப்படி புண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு, அவரு திருத்த வைத்தியத்தை ஒன்று சொன்னாரு, இந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட்னு ஒன்று இருக்கு, அதை நீ எடுத்து கடையில் வாங்கி அந்த புண்ணுல வச்சேன்னா ஆறிடும் சொன்னார். நான் ஜோக்கர் வாங்கி வச்சுட்டேன். கடைசி பார்த்தா அது பொட்டாசியம் பர்மாங்கனேட் பயங்கரமாக ஒரு தோலையை அழிக்கக்கூடிய ஒரு இது பயங்கர எரிச்சல் உண்டாகி புண்ணு சின்ன இருந்து பெருசாயிட்டு எப்படியோ புண்ணு ஆடிச்சு. அது சுமார் ஒரு 10, 12, 13 வயசுல அந்த வேலையை செஞ்சான். அவர் சொன்னார், ஒரு 17, 18 வயசுக்கார ஒரு சகோதரன் சொன்னாங்க, அந்த கழுவு இன்னும் எனக்கு முட்டிக்கு கீழே இருக்கு. மறக்குமா? அது அப்படி மறக்காத ஒரு அடி உங்களுக்கு கொடுத்தா நேற்று வரைக்கும் செஞ்ச தப்பை நீங்க செய்ய மாட்டீங்களா? அதனால நேற்று வரைக்கும் தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. தப்பு செய்யறது நமக்கு தான் ஒரு நல்ல சலுகை கிடைச்சிருக்கு. பாவரிக்கு பிரமாணம், பாஸ்டர்ட்ட போக வேண்டியது, தப்பு செஞ்சேன்னு சொல்ல வேண்டியது, அவர் மன்னித்தேன்னு சொல்ல வேண்டியது, வேற எது ஆண்டோரும் பாவம் செய்யாதப்பான்னு கையை பிடிச்சு உங்களை கெஞ்ச வேண்டியது, நீங்க சிரிச்சுட்டு போக வேண்டியது, திரும்ப அதே தப்ப செய்ய வேண்டியது. 40 வருஷ விசுவாசியை 50 வருஷ ஊழியக்காரர்கள் சிந்தி அப்போ உடனே அடி டொப்புன்னு விட்டு அந்த தழும்பு எப்பவும் காலப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நினைவு எப்போ இருந்து நீங்க பாவம் செய்வீங்களா? அவனவனுக்கு கிரியைக்கு தக்க பலன் இந்த ஆண்டிலே அவனவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அது ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 30:12 இல்லைன்னா நம்ம தப்பு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. இதுக்கும் கண்டிப்பான ஒரு ஆலோசனை, நீங்க உள்ள வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தா போதும், ஒண்ணு சைலண்ட்ல போட்டு தெரிஞ்சா சைலண்ட்ல போட்டு வைக்கணும், இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடணும். செல்ல ஒண்ணு சைலண்ட்ல போட்டு தெரிஞ்சா தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. என்னெல்லாமோ படிக்கிறோம், அது கொஞ்சம் கவனமா கரெக்டா கேட்டு என்கிட்ட கேட்டு போய் படிச்சுக்கோங்க. ஏன்னா வேலை ஸ்தலத்துக்கு இருந்து ஒரு அவசர கால் வரும் போகும் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். எனக்கு என்ன பொறுத்த மட்டும் எவ்வளவு பெரிய முக்கியமான காரியமா இருந்தாலும் 3 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஹல்லேலூயா. என்னையா பேசுவாரு உங்க வேலை ஸ்தலத்துல அதிகாரி, வேலையை விட்டு நீக்குவார், அவ்வளவுதானே? உங்களை வேலையை விட்டு நீக்குவார், அவ்வளவுதானே செய்ய முடியுமியா? உங்க திறமையினால இந்த வேலை கிடைச்சிட்டு இல்லை நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் கொடுத்தாரு இந்த வேலையை. மனுஷன் தேவ சமூகத்துல 2 மணி நேரமும் ஒரு மனமா இருக்கிறதுக்கு இந்த செல்போனும் இந்த வேலையும் இந்த அதிகாரிகளும் தடையா இருப்பாங்க. நீங்க நிமிர்ந்து எதுக்கும் சரியா உங்களை காத்து கொண்டு பேச கொடுங்க. வேலையெல்லாம் போகாது, போனா அடுத்த மறுநாளே வேற வேலை வாங்கி தருவாங்க. அதனால கண்டிப்பா சொல்றேன், ஒன்னு சைலண்ட்ல போட்டு படிச்சுக்கோங்க, இல்லையா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. வேலை போனா வேற வேலை வாங்கி தருவார் உங்களுக்கு. அது மாதிரி இடைநாள் கூட்டம் நடக்கிறதுல ஒரே இதா இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லிக்கிறேன், ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு சைலண்ட்ல போட தெரியல, எவனாலும் சும்மா போட்டுட்டு களம் சத்தம் வந்துகிட்டு இருக்குன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க. அது மாதிரி தெரியாது, இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க, என்கிட்ட தந்துருங்க. இல்லைன்னா என்கிட்ட தாங்க, நான் சைலண்ட்ல போட்டு தரேன் உங்களுக்கு. நம்ம எல்லாத்தையும் அப்படி சும்மா விட்டு வைக்க முடியாது. வாசிங்க. நீங்க 30:12 நாங்கள் அழுக்கற கலவப்படாமல் இருந்தோம். ஆமா, அப்ப நம்ம சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு சரியில்லாத கர்த்தர் அப்படியே குறிப்பா காண்பிச்சாதான் நீங்களும் சரியா அப்படி நானும் செய்யணும். சரிதானா?
அல்லேலூயா. நம்ம பாருங்க நம்ம சரியா இருக்கோம்ப்பா. ஆனா கர்த்தருடைய பார்வையில நானும் நீங்களும் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு காரியத்துல, கொஞ்சம் காரியத்திலயோ நிறைய காரியத்திலயோ ஒண்ணுலயோ ரெண்டுலயோ எதுலயோ ஒண்ணு நம்ம சரியாம இருந்திருக்கலாம். நம்ம பாருங்க நம்ம சரியா இருக்கணும், நான் சரியா இருக்கேன், நீங்க சரியா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களே, அது சரியில்லைன்னு நமக்கு காண்பிக்கணும் தானே. அப்படி காண்பிக்கிறது தான் நல்லது. அல்லேலூயா. வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, கடிந்து போடுகிறவன் முடிவிலே அங்கீகாரம் பெறுவான்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. உண்மையா போதிச்சு உண்மையா ஜனங்களை வழி நடத்துறவங்க முடிவுல ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. ஹalleluya. முடிவுல ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. அப்படிதான் நடந்திருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. எபேசியர் 4:17-18 எதுக்காக இப்படி ஒரு கண்டிப்பான போதனை? கடித்துக் கொள்ளுதல் இல்லை. இந்த ஆண்டுல ஆண்டவர் பரம்பொழுக்க போறாரு, சாத்தியை சொல்ல போறாரு அப்படி ஏன் சொல்லப்பட்டிருக்கு? ஏன் எருசலேமில் தேவாலயத்தில் ஆண்டவர் சாத்தியை எடுத்து அடிச்சாரு? அவருடைய ஆலயம், பயபக்திக்குரிய ஆலயம் கல்லறுபட்டிருந்தது, வியாபார செலவாக ஆக்கப்பட்டிருந்தது. ஆசாரியர்களும் லேவியர்களும் வியாபாரிகளாக மாறி போனார்கள். இன்றைக்கு சபையில் அநேக ஊழியக்காரர்கள் வியாபாரிகளாக மாறி போனார்கள். பண மாட்டியோடு கூட மணி மாட்டியோடு கூட முன்வைத்து ஊழியம் செய்கிறார்கள். அவருடைய ஊழியத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும், அவர்களுக்கு ஒரு முடிவு உண்டாகும். அவருடைய ஊழியங்கள் இந்த ஆண்டுகளில் ஸ்டாப் பண்ணப்படும். கர்த்தருடைய சிக்ஷை உண்டாகும், தண்டனை உண்டாகும், முகத்துறையில் கிடைக்கப்படும். அவர்கள் இன்னார் என்பதை கர்த்தர் அடையாளம் காட்டுவார். வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அடுத்து அதான் நம்பர் மாறிட்டோம். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், அப்பவும் உண்மையான ஊழியக்காரங்க ஜனங்கள் அப்படியாக போதிச்சு புத்தி சொல்லி சரியில்லாத காரியங்களை அவங்களுக்கு உணர்த்தி கொடுத்து எச்சரித்து தான் நடத்திட்டு போயிருக்கிறாங்க. பவுல் போட்ட ஊழியக்காரங்க தான் தட்டி கொடுத்து தாளாட்டி அப்படி கொண்டு போல. வாசிங்க வாசிங்க. மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஆமா, நீங்க அப்படி உலகத்தா மாதிரியே நீங்க இருக்க கூடாதப்பா. உலகத்தானோட கேவலமா இருக்கீங்களப்பா. உலகத்தா பார்த்து சிரிக்கிற மாதிரி நீங்க இருக்கீங்களப்பா. இருக்கலாமாப்பா? எப்பா இருக்கலாமாப்பா? இருக்கீங்களப்பா? இருக்க கூடாது. வாசிங்க 18. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து. இந்த அறியாமையினால அந்த புத்தியில்லாம செஞ்சுட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த புத்தியில்லாத தனத்தினால எதுக்கு அந்நியரா இருக்கக்கூடாது? பரலோக பிராப்தத்துக்கு நம்ம அந்நியரா இருக்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நம்ம இழந்து போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவியை இழந்து போயிடக்கூடாது. தேவ சமூகத்தை இழந்து போயிடக்கூடாது. தேவ ஆசீர்வாதங்களை இழந்து போயிடக்கூடாது என்பதற்காக அவங்க எச்சரித்து புத்தி சொன்னாங்க. எதுக்கு இவ்வளவு தூரம் கண்டிப்பா சொல்றோம்? இல்லை ஆண்டவருக்கும் உங்க மேல அன்பு இல்லையா? இல்லை எனக்கு உங்க மேல அன்பு இல்லையா? நிறைய பேர் இப்ப எதுக்கு சபைக்கு வந்தோம், ஏன் சபையில இருக்கோங்கிறது மறந்து போச்சு. ஊழியக்காரர்களுக்கு நிறைய ஊழியக்காரர்களுக்கு மறந்தே போச்சு. எதுக்கு ஊழியத்துக்கு வந்தோடனே மறந்து போச்சு. பெருமைக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு குறிப்பு இருக்கு. சொத்தை காப்பாற்றணும் அதுக்காக ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யற குறிப்பு ஒன்று இருக்கு. பணம் கேட்கணும், நல்ல உலகத்தை அனுபவிக்கணும். கீழ் வீடு பூர்த்தி ஆயிட்டு காணாது மேல் வீடு கட்டணும். அப்படிங்கிற ஒரு கொள்கையின் விபரீதங்களுக்குள்ள
நிறைய ஊழியக்காரங்க போயிட்டாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் கொள்கையின் விபரீதங்கள். ஹல்லேலூயா. எதுக்குப்பா ஊழியத்துக்கு வந்தோம்? எதுக்குப்பா விசுவாசியா இருக்கிறோம்? எதுக்குப்பா ஆட்சியில இருந்து நீ புதிய சபைக்கு வந்தீங்க? எதுக்குப்பா இந்து மார்க்கத்துல இருந்து திருச்சபைக்கு நீங்க வந்தீங்க? எதுக்குப்பா விசுவாசியா நீங்க? எதுக்குப்பா ஞானஸ்நானம் பெற்றீங்க? எதுக்குப்பா பரிசுத்தாவியை பெற்றீங்க? கம்ப்ளீட்டா மறந்து போச்சு. எபேசியர் 4:20 முதல் வாசிக்கலாம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. ஆமா, உங்களுக்கு இப்படி ஆரம்பத்துல எப்படி உங்களுக்கு கத்து கொடுத்தாங்களோ நீங்க இப்ப இருக்கிற மாதிரி தான் ஊழியம் செய்யணும், நீங்க இருக்கிற மாதிரி தான் விசுவாச வாழ்க்கை வாழணும்னு தான் நீங்க சபைக்கு வந்த பொழுது சபையை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்தீங்க, ஞானஸ்நானம் பெற்றீங்களே, பரிசுத்தம் பெற்றீங்களே, நீங்க பிரகாசித்தீங்களே, கர்த்தருக்காக பிரகாசித்தீங்களே. அந்த காலங்களில் நீங்க இவ்வளவு கற்றுக்கொண்டு இதை கற்றுக்கொண்டா சபைக்கு வந்தீங்க. ஆனா நீங்க அப்படி இப்ப இல்லையே. இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஆமாய்யா, பைபிள்ல ஆண்டவர் என்ன சொல்லி வச்சிருக்கிறாரோ அதை பரிசுத்தவான் ஐயா கேட்டு அதை அறிஞ்சு அதை அப்படியே உங்களுக்கு போதிச்சாங்க. நீங்களும் அது கர்த்தருடைய வார்த்தையா இருந்ததுனால கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உண்டாக்குனாரு. அந்த விசுவாசத்தினால நீங்க உலகத்தினுடைய கேட்டுகளுக்கு தப்பி, அசுத்தங்களுக்கு தப்பி, அருவருப்புகளுக்கு தப்பி, அசிங்கங்களுக்கு தப்பி நீங்க தேவசனத்துக்கு வந்தீங்க. அதுல இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தீங்க. இப்போ மறுபடியும் அதனால பிடிக்கப்பட்டவங்க தான் அநேகமான ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் இன்னைக்கு சபையில் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கு விச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா, நம்ம மறுபடியும் பழைய ஆளவே ஆகிட்டு இருக்கோம். வெளியே மட்டும் தான் வெள்ள துணி இருக்கு, உள்ள பூரா கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அசிங்கமா இருக்கு. எதுக்கு வந்துட்டீங்கன்னா எதுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தமான விஷயம். ரொம்ப அர்த்தமான விஷயம் இல்ல. அல்லேலூயா. அப்படினாலே நீங்க என்ன லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு ஏத்த தன்னையே ஆசீர்வாதமா உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஒழிய உங்களுடைய உண்மைகளை உங்களுக்கு தெரியாம போயிடும். ரொம்ப ஆபத்தான கண்டிஷன்ல நீங்க இருக்கிறீங்க. அது உங்களுக்கு உங்களுடைய நித்திய ஜீவனுக்கு உங்க உயிருக்கு ஆபத்தாகிடும். எனக்கு உங்களுக்கும் உயிராக இருக்கிற இயேசு உங்களை விட்டு எடுபட்டு போவதற்கு காரியமாகிவிடும். ஹல்லேலூயா. நீங்கள் செத்தவர்களாக மாறிவிடுவீர்கள். செத்தவர்களிடத்தில் உங்களுக்கு பங்கு உண்டாகிவிடும். அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வருடத்துக்கு முதல் நாளே கர்த்தர் உறுதியும் கண்டிப்புமான ஆலோசனை உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. ஆமென். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லையே, ரூபம் இவங்களெல்லாம் எனக்கு தெரியும். இதுல இந்த சாமி ஸ்தானத்துல இருந்துட்டு இல்ல பூசாரி ஸ்தானத்துல இருந்துட்டு சில நேரங்கள்ல வீட்டுல எல்லாம் பரிகாரம் செய்யணும்னு சொல்லி
வருவார்கள், எங்கள் குடும்பங்களில் வீடுகளில் வருவார்கள். ஏன்னா அப்படிப்பட்டவங்களை பரிகாரம் செய்யறதுக்கு கூப்பிடுவாங்க, தெய்வ சக்தி படைத்தவர்கள்னு சொல்லி. இவன் வந்து விளக்கு முன்னால் உட்காருவாங்க, பொம்பளை வந்து விளக்கு முன்னால் உட்காருவா, விளக்கு ஏற்றிடுவா, ஏற்றிட்டு ஒரு விளக்கே பார்த்துக்கிட்டே இருப்பா. நாங்கெல்லாம் பயபக்தியா இருப்போம், அவங்க கூட பயபக்தியா இருக்கிறாங்க. என்ன நீங்க ஒரு உலகத்து பாட்டு, தூங்காதே தம்பி தூங்காதே அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு இல்லையா? அந்த காலத்து பாட்டு. அது எது தூங்கினா என்னெல்லாம் இழந்து போவேன்னு அதுல ஒரு வரிசையா. அது வாரின்னு ஒரு கவிஞர் பார்த்தா நம்ம தெரியா பார்த்தா இருக்கு. நீ தூங்குறீங்களா என்னத்தெல்லாம் இழந்து போயிருவேன்னு அதுல சொல்லுவான். ஆமா, ஒரு மனுஷன் தூங்குனா, தூக்கத்தை விரும்பினா அவன் என்னத்தெல்லாம் இழந்து போவான்னு சொல்லுவான். சரி, இந்த கதை அப்படி நிக்கட்டும், அந்த கதைக்கு வர. அப்ப நாங்களாம் ரொம்ப பயபக்தியா சம்மணம் போட்டு உட்காந்துருப்போம். எனக்கு இப்ப இந்து மார்க்கத்துல சம்மணம் போட்டு இப்படி கையை கட்டி இப்படி வாயை பொத்தி உட்காந்துக்கிறது தான் பயபக்தி வெளிப்படுத்துகிறது தான். நாங்களாம் நான் எங்க பெரியப்பா வீட்டுல வளர்ந்தேன். எனக்கு பெரியம்மா எங்க மாமா எல்லாரும் கையை பொத்தி வாயை பொத்தி உட்காந்துருப்போம். இந்த ஆள் இப்படி உட்காந்துருப்போம், நாங்க ஈத்தால உட்காந்துருப்போம். இந்த விளக்கையே பார்த்துட்டு பார்த்துட்டே இருப்போம். அவன் பேசுறான் கடவுள் கூட, எங்களை ஏமாத்துறதுக்கு அவனுக்கு செஞ்சான், அன்னைக்கு ஏமாத்த இன்னும் ஏமாத்த முடியாது. என்ன செய்வான் தெரியுமா? அறிவு வந்திருக்கு காட்டுறதுக்கு வாய் ஆள் தந்துட்டு கொட்டாய் போடுவான். தூக்காவின்னு ஒரு எல்லாம் இருக்கு. தூக்காவி இங்க இருந்து வந்து நீங்க புரிச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லி நல்ல அளவு நெறிகிற மாதிரி கொட்டாய் போடுவான். அப்ப நாங்களே நினைச்சுக்கிட்டோம், அம்மா வந்துட்டா, அருள் வந்துட்டு கூட கொஞ்சம் எழுதிவா வேட்டிய மேல தள்ளி துணிதான் போட மாட்டான், துணிதான் போட மாட்டான். நல்ல அவன் வந்த உடனே அவனுக்கு பட்ட போட்டு எல்லாம் போட்டு எங்களுக்கு உடம்பு பூரா நெஞ்சில முதுகுல எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வேட்டியை மட்டும் கட்டிட்டு அதாவது தாழ்மையா இருக்கணுமா. அதாவது கடவுளுக்கு முன்பாக தாழ்மையா இருக்கணுங்கிறதுக்காக வெளிரங்கமான தாழ்மைகளை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதான் மாயமான தாழ்மை, மாயமான ஆராதனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க அதை நினைச்சாங்க, அவங்க குற்றம் சொல்றதுக்கு நாளா இருந்தாலும் வந்திருக்கேன். துண்டை தோலை கூட போட மாட்டாங்க, சட்டையை கலந்துட்டு இடுப்புல என்ன செய்வோம், நாங்க எங்க பெரியப்பா மாமா எல்லாம் ஆம்பளை எல்லாம் என்ன செய்வோம் இருக்க கட்டி இருப்பான். கொட்டாய் விட்டுட்டு அப்படி அளவை நெருக்க வச்சோன்னே அம்மா வந்துட்டா, சாமி வந்துட்டு அப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் ரொம்ப மெய்பத்தி வாய்ப்புத்தி இருப்போம். அப்ப தூக்கம் வருதுன்னா அது கொண்டு வருது யாருன்னு நீங்க விளக்கிக்கோங்க. அப்ப அதுக்கு ஏதுவான காரியம் உங்ககிட்ட இருக்கு. ஆளுக்கு வந்து தூங்குறீங்கன்னா அப்ப அந்த சாமி உங்களை ஆளுக்கு செய்யறான்னு அர்த்தம். இதுக்கப்புறமா நீங்க தூங்காம இருக்கீங்களான்னு பார்ப்போம். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆராதனை செய்யறதும் குறைவு, கர்த்தருக்கு கொடுக்கறதும் குறைவா இருந்தீங்கன்னா இவங்க சரி பண்ணிக்கோங்க. நான் இந்த ஊருக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. ஒரே ஒரு நாள் தான் தசமாகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அது கர்த்தர் அன்னைக்கு சொன்னாரு பண்ணியிருக்கிறேன். அதனால சிலருக்கு அறியாமைகளை சரி செய்து கொண்டாங்க, சரி செய்து கொண்டாங்க. அதாவது தேவ சமூகத்தில் முதல் தரமானவர்களை தான் கொண்டு வைக்கணும்னு இருக்கு. 2ஆம் தரம் 3ஆம் தரமானவர்களை கொண்டு வைக்க கூடாது. நசல் கொண்டத, கால் உடைஞ்சத, கை உடைஞ்சத, கண்ணுணமானதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. சிலர் அறியாமையெல்லாம் செஞ்சிருக்கலாம். நல்லரிசி வாங்கி சாப்பிடுவாங்க. இங்க பாவம் ஆண்டவர் வைக்கதான் நினைச்சிட்டு கொண்டிருந்தது இல்லை. அதுக்கெல்லாம் தப்பே நடக்குது. பாவம் பிள்ளைகள் 4 பிள்ளை குட்டியோட இருக்கார். அவர் என்ன செய்வாரு, சபையும் சின்ன சபையா இருக்கு, வருமானம் எப்படி இருக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசி கொண்டு வைப்பாங்க. பாவப்பட்டு தான் வைக்காங்க. யார் மேல? ஊழியக்கார மேல பாவப்பட்டு. அல்லேலூயா. நீ இங்க கொண்டு ஒரு காரியத்தை வைக்கிறா, கர்த்தருக்கு வைக்கிறாய். அல்லேலூயா. நீ பாவப்பட்டு வைக்காத, ஊழியக்கார மேல பாவப்பட்டு கொண்டு வராத. ஊழியக்காரங்க பாவப்பட்டு ஆண்டவர் இருக்காரு. அல்லேலூயா. காக்காய் கொண்டு பெரியாவை போஷித்துட்டாங்க, அவர் எப்படி போஷிப்பா? நாங்கள் அந்த அனுபவம் உடையவர்களாக இருக்கிறோம்.
அப்புறம் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறீங்க. நீங்க முதல்ல காரியத்தை சரி பண்ணுங்க. அப்ப இந்த காரியத்தில் நீங்க எந்த அளவுல நடக்கிறீங்களோ அந்த அளவுல தான் நீங்க நடக்க முடியுங்க. தசமமாக பிரமாணம் ஜீவ பிரமாணம். அந்த தசம பிரமாணத்தை கர்த்தருடைய முதற் பலன்கள் காணிக்கைகள் இதெல்லாம் நீங்க கரெக்டா தேவசமுத்திர கொண்டு வந்து வைக்கணும். அல்லேலூயா. கோழி முட்டை போட்டா முட்டையை கொண்டு வைப்பீங்க. கோழி குஞ்சு போட்டா முதல் குஞ்சை கொண்டு வைக்க மாட்டீங்க. பொரிச்ச முதல் குஞ்சை கொண்டு வைக்க மாட்டீங்க. அல்லேலூயா. ஆடு குட்டி போனா போட்டா ஆட்டு குட்டி தலையிட்டு கத்துறக்குரியது தானே. வருஷ காலமா நீங்க சமைக்க வருவீங்க. அந்த பிரமாணங்கள் எல்லாம் நீங்க குறைவுள்ளவங்களா இருப்பீங்க. ஆனா நீங்க கத்துதான் உங்களுக்கு கத்துற கொடுக்கணும். உங்க குடும்பங்கள் பிள்ளைகளை கத்துற ஆசீர்வதிக்கலாம். ஆசிரியர் அப்படி இப்படி குறையாத ஆசீர்வதிச்சுட்டாருன்னு சொன்னா நீங்க இன்னும் குறையாதான போயிருவீங்க. இன்னும் கத்துடைய எல்லா காரியத்தையும் கீழே தானே போவீங்க. நான் நல்லா தானே இருக்கேன் அப்படி இன்னும் அதிகாரம் வச்சுவீங்க. இதுவரைக்கும் கை கொண்டு வந்த கருத்தை விட்டுருவீங்க நீங்க. அல்லேலூயா. நீங்க கெட்டு போவீங்க. அப்ப ஆடு குட்டி போட்டுச்சுன்னா ஆட்டு குடிக்க கொண்டு வைக்க முடியுமா? ஆட்டு குட்டியை தான் கொண்டு வைக்கணும். சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க கண்டிப்பா சொல்லிடணும். ஒண்ணு ஆட்டுக்குட்டி கொண்டு வைக்கணும், இல்லை ஆட்டுக்குட்டிக்குரிய காணிக்கையான சிலர் வளர்த்து கொண்டு வந்து முறையா சபையில கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. வளர்த்து கொண்டு வந்து சபையில கொண்டு கட்டிடுவாங்க. இல்லைன்னா அதை விற்கும் போது அந்த பணத்தை கொண்டு தேவசமுத்திர கொடுத்துருவாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது என் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. என்னோட அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். எங்க அப்பா நல்ல பக்தியுள்ள மனுஷனா இருந்தாரு. ஓப்பனா சொல்லிட வேண்டியதான். பெரிய வந்து ஓப்பனா சொல்லிடுவாங்க சில காரியங்கள. தன்னுடைய குடும்பம்னு நினைக்க மாட்டாங்க. ஆமா, நான் பார்த்துருக்கேன். மனைவியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பேர சொல்லி சொல்லிடுவாங்க. நம்ம இப்படி பண்ணுனா நான் உன்னை இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிங்கிற ஊழியக்காரங்க முன்னால வச்சு சொல்லிடுவாங்க. எதுக்கா இருக்கும்? அப்புறமா வைக்கப்பட்ட செடியாக இருக்குங்கிறதுக்கா இருக்கும். எங்க அப்பா நல்ல பக்திமானா இருந்தாரு. அவர் ராமசாமியா இருந்தார். எங்க அம்மா சங்கரமார் என்ற மூக்கமாலாக இருந்தார். நான் ரட்சிக்கப்பட்டு தேவனத்தில் உறுதியும் வைராக்கியம் கொண்டபடினால் என் குடும்பங்களில் என்னுடைய தகப்பன் தாயும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எங்க அப்பா ராமசாமி ஆபரகாமாக உருமாறினார். ஹல்லேலூயா. எங்க அம்மா சங்கரமால் சாராளாக உருமாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப உருமாறி இருந்தாரு. அவர்கிட்ட சில காரியங்கள் மாறாம இருந்துச்சு. அதுல ஒண்ணு, அவர் ஒழுங்கா தசமா கொடுக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்கிட்ட நெருக்கமா இருந்தாலும் உங்க அப்பா ஒழுங்கா காணிக்க கொடுக்க மாட்டேங்கிறாரு. சில சம்பவங்கள் எங்கள் குடும்பங்களில் நடந்தது. சில நஷ்டங்கள் உண்டாயிற்று. எனக்கு உண்டாகல. நான் சரியா இருந்தனால நான் தப்பிக்கிட்டேன். நான் தான் என் குடும்பத்துக்கு முதல் பலனே. நீங்க உங்க குடும்பத்துக்கு முதல் பலனா உங்க பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரை பின்பற்றி வரணும்னா நீங்க எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு முன்னாடி நீங்க சரியா இருக்கணும், உண்மையா இருக்கணும். நீங்க இருந்தா உங்க பிள்ளைகள் எல்லாம் தன்னால ரட்சிக்க விடுவாங்க. எனக்கு வேற வாக்கியம் போய் சொல்லாது. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு நம்ம கிட்ட என்ன குறை இருக்குன்னு பாருங்க. ரட்சிக்கப்படாம இருக்கிறதுக்கு ஊழியக்காரர் சரியா ஜெபம் இல்ல, அவருக்கு வல்லம் இல்ல, வரங்கள் இல்ல, அதனால என் குடும்பம் ரட்சிக்கப்படல. அப்படியா? அவர் சரியா ஜெபிக்கல, அதனால எனக்கு ஆசீர்வாதம் வரல. அவர் ஒழுங்கா சதனமா கொடுக்க மாட்டார். அதனால குடும்பத்தில் நிறைய குறைவுகள் உண்டாயிற்று. பிள்ளைகளுக்கு இருக்கிறதுக்கு நிறைய குறைவுகள் உண்டாயிற்று. நம்ம எல்லாத்திலும் சரியா இருந்தாதான் நம்மையும் காத்துக்கொண்டு நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தருக்குள் காத்துக்கொள்ள முடியும். அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் அவர்களுக்கு வரும். ஹல்லேலூயா. அப்படி நமக்கு வரல. நம்ம குடும்பங்கள பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட மாட்டேங்காங்க. அவர்களுக்கு ஏதோ இன்னும் சில ஆசீர்வாதங்கள் தூரமாக இருக்கிறது என்று சொன்னா முதல் பலனா நீங்க ரட்சிக்கப்பட்டதுன்னா நீங்க சரி பண்ண வேண்டிய காரியம் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஒன்னு ஒன்னு ரெண்டு 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 4 4 4 8 8 8 16 இந்த சூத்திரம் மாறாது தானே? அப்படியானா
நீ இப்படி செய், நான் உனக்கு இப்படி செய்வேன்னு சொன்னேன். வேத வசனம் ஒரு நாளும் போய்க்காது. ஹalleluya. அப்படி ஏதாவது குறை உண்டாகும் என்று சொன்னால், குடும்பங்களாக ரட்சிப்பு உண்டாகாமல் இருக்கும் என்று சொன்னால், பிள்ளைகள் வழி தப்பி நிற்கிறார்கள், அவர்கள் தேவனுக்குள்ளாக கூட்டி சேர்க்கப்படவில்லை என்று சொன்னால், எங்கே நாம் தவறு செய்திருக்கிறோம் என்று சொல்லி தகப்பனும் தாயும் முதல் பலனாக சந்திக்கப்பட்டவர்களும் யோசித்து பார்க்க வேண்டும். ஹalleluya. ஐயோ, நீங்க தேவன்ட்ட கேளுங்க, உங்களுக்கு கர்த்தர் சொல்லுவார். எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணீங்க, எதனால பிள்ளைகள் தவறு ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஹalleluya. பலவீன நாட்களிலே பலன் தந்து ஆமா, நீங்க ஒழுங்கா கொடுத்தீங்கன்னா அவர் வஞ்சகமான ஆள் இல்ல, பேங்க் வச்சுட்டு உங்களை ஏமாத்துறவர் இல்ல. அமுக்கி வாசிங்க சிஸ்டர். நிறைவா உங்களை ஆசீர்வதிப்பார். சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கணும். கொடுக்கிறது நீங்க எப்படி இருக்கீங்க? கொடுக்கிறது நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் பைபிள் என்ன சொல்றது தெரியுமா? நீ ஒரு காசும் கொடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க இருந்து புறப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கு. பரலோகத்துக்கு வர முடியாது. எல்லா கடனையும் அடைச்சிட்டு தான் வரணும். மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு தான் வரணும். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு தான் வரணும். ரட்சிக்கப்பட்ட நாள் இருந்து உண்மையா கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது கிடையாது, தசமா கொடுக்கிறது கிடையாது, முதல் பலன்களை கர்த்தருக்கு கொடுக்கிறது கிடையாது, உச்சிதமானதை கர்த்தருக்கு கொடுக்கிறது கிடையாது. நீங்க கொடுத்து தீர்க்காத வரைக்கும் அதனால் உண்டாயிருக்கிற அந்த குறைவு உங்களை விட்டு மாறாது. அது எப்படி ஐயா நீங்க எனக்கு சொல்றீங்க, எனக்கு தப்புன்னு படுது, அது எப்படி நான் கணக்கு பார்க்கறது? நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு, நான் ஒரு நாளும் உண்மையா சரியா தசமா கொடுத்தது கிடையாது. எப்படியா நான் சரி செஞ்சு போனா சரி செய்ய முடியும்? நீங்க கணக்கு வைக்கல, ஆண்டவர் நீங்க எவ்வளவு பாக்கி வச்சிருக்கிறது அவர் கணக்கு வச்சிருக்கிறார் பரலோகத்தில். ஹalleluya. ஆகாயத்து இடத்துல எழுதி இருக்குது. சரசிதமா எவ்வளவு பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு. நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்க, பைசா புள்ளி வரமா கர்த்தர் உங்களுக்கு சப்பனத்து மேல தரிசனத்து மூலமா காட்டுவாரு. இத்தனை 1036 பைசா நீ எனக்கு பாக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்து தீர்த்துருங்க. சும்மா நம்ம சரியில்லாம இருந்துட்டு கொள்ளைக்கார மூஞ்சி உப்புற கலந்து என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே வசனத்தை விட்டுட்டு வந்தா அது இப்போ மறுபடியும் கொழுகுது. அந்த வசனம் திரும்ப கொழுகுது, விட்டுட்டு தான் வந்தேன். எரேமியா 15:1. கர்த்தர் என்னை நோக்கி மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. போதும், வேண்டாம். அது முதல்ல நல்லா இருக்கு. மோசேயும் சாமுவேலும் எனக்கு முன்பாக நின்று உங்களுக்காக வேண்டிக் கொண்டாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால ஊழியக்காரங்க சும்மா நீங்க மனதுல குறை நினைக்காதீங்க, குறை பேசாதீங்க, குறை சொல்லாதீங்க. அவரு சரியில்லைன்னா அவரை கர்த்தர் கண்டிப்பாரு தண்டிப்பாரு.
சரியா இருக்க ஊழியக்காரங்கிட்ட ஏதோ சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. மனுஷர்கள் தான். அது உங்களுக்கு தெரியப்பட ஒண்ணு அவர் ஒண்ணு அவரை சரி பண்ணணும்னு சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவரை வந்து ஜனங்களுக்கு அதிபதியா கத்தர் வச்சிருக்கிறார். அது ரகசியமா அவர் சரி பண்ணி விட்டாரு. ஆனா நல்ல ஊழியக்காரனுக்கு உங்களுக்கு நீங்க உங்க கண்ணுக்கு காண்ற மாதிரி அவன் ஒண்ணு குறை இருக்காது. ஹல்லேலூயா. உண்மையா ஊழிய செய்றவங்க நீங்க குற்றம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கத்தர் ஒண்ணு மோசமா வச்சிருக்க மாட்டாரு. அப்ப சாமியில இருந்தா கூட அவர் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு. அப்ப இனிமே இன்றைக்கு ஒரு பிரசங்கத்தின்படி நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாலும் அவங்களே ஒரு பெரிய ஊழியக்காரங்களே நின்று விண்ணப்பம் பண்ணா உங்களுக்காக கேட்கப்படாதுன்னா நான் யாரு? நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எப்படிப்பட்ட ஆளு ஆண்டு தான் வெளிப்படுத்தணும். நானா என்ன பெருசா சொல்லக்கூடாது, குறைச்சு சொல்ல விட மாட்டேங்காரு. பெருசாவும் சொல்லக்கூடாது, குறைச்சு சொல்ல விட மாட்டேங்காரு. பாண்டவர் முடிச்சு பாக்காரு. நான் சொல்ல நல்ல பாக்குறது எனக்கு நல்லா தெரியுது. நான் கர்த்தரை தரிசிக்கிறேன். சரித்திர கர்த்தரை தரிசிப்பேன். மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை காலவரையில பொழுது நியமித்த அந்த நாளிலே நொடியிலே நாளிலே நாளுடையாக அந்த கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்து இயேசுவை நான் மாம்சத்தில் இருந்து மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. எப்பொழுது நான் கர்த்தரை ஆவியிலே தரிசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால அவர் முறைக்கிறது எனக்கு தெரியுது, சிரிக்கிறது எனக்கு தெரியுது, அவர் சங்கடப்படுறது எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. அவர் என்னோடு கூட நெருக்கப்படுகிறது நான் பல வேளைகளே நான் ஆவியிலே உணர்கிறேன், அனுபவத்திலே காண்கிறேன். அதற்காக தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. அதனால நீங்க சரியா இருந்தா இன்னும் ஆசீர்வாதம், நான் சரியா இருந்தா எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 7:14 இறைமையா 7:14 இந்த ஜனத்துக்கு நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. பாத்தீங்களா? இப்படி ஒருவேளை ஆண்டவர் நாளைக்கு என்கிட்ட சொல்லிட்டாருன்னா நான் ஜெபிக்க முடியாதுல்ல. அதனால கொடுக்கிறதுலயும் சரியா இருங்க. எவ்வளவு பாக்கி இருக்குன்னு நீங்க ஜெபிச்சுக்காருன்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. இந்த 37 வருட கிறிஸ்தவ வாழ்க்கையில 1660 ரூபாய் மாத்திரம் நான் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறேன். என்னோட ரொம்ப இக்கட்டான காலங்களில், ரொம்ப வறுமையில ஏழ்மையில வேலை இல்லாமல் தவித்த காலங்களில் நான் கொடுக்காமல் இருந்தது உண்டு. நான் கணக்கு வச்சிருக்கிறேன். நீ உண்மை உள்ள விசுவாசியா இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி கணக்கு வச்சிருப்பீங்க. கொடுக்க முடியாம போனாலும் நீங்க உண்மையில விசுவாசியா இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பாக்கியம் எவ்வளவுன்னு கரெக்டா எழுதி வச்சிருப்பீங்க. நீ கொடுக்கும் போது அதை ஒழுங்கா கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி தானே கொடுத்துருக்கீங்க. பிறகு எங்க கணக்கு வச்சிருப்பீங்க நீங்க? அதனால கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பாக்கியங்களை சரியாக தேவசத்தில் செலுத்தி விட்டு கர்த்தர் விண்ணப்பங்கள். உங்கள் விண்ணப்பம் கர்த்தர் சமூகத்தில் எட்டும். நீங்க கேட்கறது கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அதான் கிரியையில் கேட்ட பலன். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கி கர்த்தருக்கு இருக்குன்னு நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க. நான் கரெக்டா கணக்கு வச்சிருந்தேன். 1660 ரூபாய். அவங்க 100 200 அதை கொடுத்து செலுத்தி அது எப்படி செலுத்துறது தெரியுமா? வேதத்துல என்ன பிரமாணம் இருக்கு தெரியுமா? நீங்க 1000 ரூபாய் கொடுக்கலன்னா ஆண்டவர்கிட்ட காணிக்கை எடுத்து செலவு பண்ணிட்டீங்க. நெருக்கடினால நீங்க உங்க சொந்த செலவுக்கு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படணும். அப்படின்னா அதை நீங்க செலுத்தும் பொழுது 1000 ரூபாய் கூட 5ல் ஒரு பங்கு கூட்டி செலுத்தணும். 5ல் ஒரு பங்குனா 200 ரூபாய். 1200 ரூபாய் திரும்ப செலுத்தணும். நான் அப்படி கணக்கு போட்டு ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய நான் செலுத்திட்டேன். ஹல்லேலூயா. அப்ப நிறைவுள்ள ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப நம்முடைய கிரியைகளை தக்க நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நம்முடைய கிரியைகளை தக்க நாம குறைவிடுகிறோம். அதான் உண்மையான காரியம். அப்படிதான் இருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இந்த வருஷத்தை நீங்க சரி செஞ்சு கொள்ளுங்க. நீதிமொழி 19:3 பார்த்தீங்களா?
மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும். அநேக வேளைகள்ல நம்ம தப்பு நமக்கு தெரியல, ஆவிக்குரிய விடுவோம். ஆண்டவர் மேலதான் நம்ம கசந்து விடுவோம், அதை ஊழியக்காரங்க மேல கசந்து விடுவோம். நான் இத்தனை வருஷமா கோயிலுக்கு போறேன், இத்தனை வருஷமா கத்திரிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன், இத்தனை வருஷமா கொடுக்குறேன், எனக்கு ஏன் இப்படி அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? அந்த வார்த்தையின்படி மனத்தாங்கள் ஆண்டவர் மேல வருது நமக்கு. அப்படி இல்லை, கத்திர அப்படி செய்யவே மாட்டார். நீங்க செய்யாததான் உங்களுடைய பங்கு உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக கொடுப்பாரு. தேவன் நீதி உள்ளது. இந்த உலகத்தை அவர் நியாயம் தீர்க்க போகிறது. ஆனால் அவர்கிட்ட நீதி இல்லை. எனக்கு வந்து நேசபாலனுக்கு ஒண்ணு, ரூபஸுக்கு ஒண்ணு, தேவதாச பிரதருக்கு ஒண்ணு செய்ய முடியாது. இல்லைன்னா நம்ம கேட்போம் தான் ஆண்டவர்கிட்ட. எங்க அப்பா அந்த தப்பு தான் செஞ்சாரு, அவரை விட்டு கேட்கிறது. அன்னைக்கு நான் அதே தப்பு தானப்பா செஞ்சேன், என்னைய மாத்திரம் பிடிச்சிக்கிட்டேப்பா அப்படின்னு கேட்பீங்கள? கேள்வி மட்டும் நல்லா கேட்பாங்க. நம்ம இருக்க ஊழியக்காரங்கிட்டையும் ஆண்டுகிட்டையும். அதுக்கு அவர் ஒரு நாள் வக வைக்க மாட்டார். எங்கே தவறு இருக்கிறது, தப்பு இருக்கிறது, எங்கே சரிப்படுத்த வேண்டிய இருக்கிறது என்பதை நீங்கள் தேவனிடத்தில் தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவார், இனி எனக்கும் சொல்லுவார். ஹalleluya! ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டார், ஒன்னாம் தேதி சொல்லிட்டார் ஆண்டவர். இனி சபை ஜனங்கள் சபை தப்பு செஞ்சாங்கன்னா, பாவம் செஞ்சாங்கன்னா அவங்க என்ன பாவத்தில் இருக்கான்னு உனக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறேன். ஹalleluya! நீ சபை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஹalleluya! நான் இன்னும் பரிசுத்தமாக என்னை நான் தேவனுடைய கரத்திலே நான் ஒப்புவிக்கிறேன். நான் இன்னும் நிறைவுள்ளவனாக தேவசமூகத்திலே காணப்படுவதற்கு என்னை நான் தாழ்த்துகிறேன். ஹalleluya! எனக்கு இருக்கிற பலத்தோடு என் தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன். அவரை நான் சேவிக்கிறேன், அவருக்கு ஆராதனை செய்கிறேன், அவருக்கு கொடுக்கிறேன், அவருக்கு நான் பயப்படுகிறேன், அவரிடத்தில் நான் பயபக்தியா இருக்கிறேன். எனக்கு இருக்கிற பலத்தோடு என் தேவனுக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன். மிஞ்சின காரியங்கள் உண்டாயிருக்குமானால் என்னை எல்லாவற்றிலும் பூர்ணப்படுத்தி தமக்கு முன்பாக நிலைநிறுத்துவதற்கு தேவன் பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹalleluya! நீதிமொழிகள் 28:20 வாசித்து முடிக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஹalleluya! அநேக கேள்விகளுக்கு இன்றைக்கு உங்களுக்கு பதில் கிடைத்திருக்கும் தேவ சமூகத்திலே என்று நான் எண்ணுகிறேன். ஹalleluya! உங்கள் இதயத்தில் உள்ள சந்தேகங்கள், எண்ணங்கள், ஏன் இது ஏன் இப்படி, இது ஏன் அப்படி, ஏன் இவருக்கு இப்படி நடந்தது, ஏன் அவருக்கு அப்படி நடந்தது அப்படி என்று சொல்லி, இல்லை என்னுடைய வாழ்க்கையில என் குடும்பங்கள்ல ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இது மாற மாட்டேங்கிறது என்று சொல்லி உங்களுக்கு அநேக கேள்விகள் இருந்திருக்கும். அத்தனை கேள்விகளுக்கும் ஆவியானவர் என்று உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஹalleluya! ஒரு தேவனுடைய மனுஷன் அவர் உண்மை உத்தமமாக இருப்பார் என்று சொன்னால் அவர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். ஹalleluya! ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மை உத்தமமாக தேவசமூகத்திலே காணப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நிறைவான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஹalleluya! அநேக தேவனுடைய மனுஷருடைய குடும்பங்களில் குறைவுண்டா இருக்கிறது, பிள்ளைகள் வழி தப்பி இருக்கிறார்கள், அவர்கள் தேவ சாயலை தெய்வீக சாயலை இழந்திருக்கிறார்கள், அவர்கள் தப்பி போய்விட்டார்கள், அவர்கள் தேவ ஆளுகை அதிகாரங்கள் ஆசீர்வாதங்கள் இழந்து போய்விட்டார்கள் என்று வருத்தப்படுகிறோம். அது தேவனுக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் உரியதாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நல்லவர். எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும், அவருடைய சந்ததியும்
லேசில கெட்டு போறதுக்கு கவனிங்க, லேசில கெட்டு போறதுக்கு கர்த்தர் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டார். எந்த ஒரு ஊழியக்காரா இருந்தாலும் சரி, தேவனுடைய மனுஷரா இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, அவருடைய சந்ததியா இருந்தாலும் சரி, அவர்களை நிலைநிறுத்துகிறதுக்கு தான், அவர்களை உண்மை உத்தமமானவர்களாக தேவசத்தில் காத்துக்கொண்டு அவர் சந்ததியும் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் மிகுந்த கண்ணோக்கமாயிருப்பார், கவனமாயிருப்பார் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆனபடினாலே நாம் நிறைவுள்ள ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்கு நாம் எல்லாரும் ஒரு விசை இந்த ஆண்டு ஆரம்ப நாட்களிலே நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக இருக்கிறதா, குறைவுள்ளதாக இருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமே வீட்டு ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை தேவனுடைய திராசிலே வைத்து நம்மை தேவன் நிறுத்து பார்த்து நிறைவுள்ளவன் குறைவுள்ளவன் என்று அவர் சொல்லுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். நிறைவுள்ளவன் என்று சொன்னால் ஆண்டவரே உங்க சோதரம் என்று சொல்லி தாழ்த்தி கடைசி வரைக்கும் குறைவராமல் நிறைவோடு கூட நம்மை காத்துக் கொள்வோம். அதாவது ஆண்டவர் திராசில் வைத்து நம்மை நிறுத்து பார்க்கிற பொழுது குறை இருக்கிறது மகனே, குறை இருக்கிறது மகளே, என் தேவனுடைய உரைக்காரனே, என்னுடைய உரைக்காரனே என்று அவர் நமக்கு சொல்கிற பொழுது குறை இருக்குமானால் நிறைவாக்கி அவர் சமுத்திரமை தாழ்த்தி இந்த ஆண்டிலே நிறைவுள்ள ஆசீர்வாதங்களை நம்முடைய நிறைவுள்ள கிரிகள் நாம் பெற்றுக் கொள்வோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவனாக்கத்திலே நாம் சோதரிப்போமாக.